ஹலோ பசங்களா, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க பசங்களா? இன்னைக்கு நம்ம வீரனோட செஷன்ல இருக்கோம். ஸோ வெல்கம் டு பிடபிள்யூ தமிழ்நாடு சேனல் கிளாஸ் 8, 9 அண்ட் 10. எஸ், நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம வீரனோட செஷன்ல இருக்கோம். கிளாஸ் 9 கூட இருக்கோம். அண்ட் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு லெசன் பார்க்க போகிறோம். சரியா? ரொம்ப 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 ஈஸியான லெசன் அண்ட் புக் பேக்ஸில் நமக்கு நிறைய இம்பார்ட்டண்ட்டான கிராமர்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த என்ன லெசன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ என்ன லெசன் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரோஸ் பற்றி பார்க்க போகிறோம். 17 ஆரஞ்சஸ். ஸோ எத்தனை ஆரஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம்? 17 ஆரஞ்சஸ் அப்படின்ற ஒரு கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். கண்டிப்பாக நீ 1 கோ இல்லைன்னா ஒரு 2 கோல படிச்சனா கூட உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ அந்த அளவுக்கு இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டோரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து லேர்னிங் வந்து உனக்கு நிறைய வேணும் அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பாக நீ இப்போ என்ன பண்ணலாம், நம்மளோட ஆப்பை நீ இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ உனக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ உனக்கு இன்னமும் ஃபர்தராக ஒரு குவிஸ் மாதிரி உனக்கு டெய்லியும் வந்து ஒரு சின்ன சின்ன நோட்ஸு உன்னோட பேசிக் லைஃப்பை ஒரு ஸ்டாண்டர்டாக ஆக்கணுன்றதுக்காக நம்மளோட வாட்ஸ்அப் சேனலே நம்ம என்ன பண்ணுறோம், குட்டி குட்டி கிராமர் பார்ட்ஸு, சின்னதாக ஒரு மேக்ஸில் இருக்கிற ஒரு சம்ம, ஒரு கேல்குலேஷன், ஒரு ஸ்ட்ராட்டஜிக், சயின்ஸில் இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸு, ஸோ கிராமர் ரிலேட்டடாக வந்து டென்ஸு அது இதுன்னு நிறைய நம்ம யூடியூப் சேனலில் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ டெய்லியும் நீ என்ன பண்ணலாம், அதை போய் படித்து உன்னோட கிரேடை வந்து நீ கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம். லைக் யூ கேன் அப்கிரேட் யுவர் செல்ஃப் யூஸிங் தீஸ் பேசிக் திங்ஸ். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம்? ப்ரோஸ் பார்க்க போகிறோம். 17 ஆரஞ்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்குது, 1 மார்க்ஸ் இருக்குது. அண்ட் நம்மளோட ஒகேபுலரி செஷனில் பார்த்தோன்னா லெட்டர் ரைட்டிங் இருக்குது. சரியா? ஸோ லெட்டர் ரைட்டிங், டைரி என்ட்ரி, ஆர்டிக்கல், ஸோ எல்லாமே பார்க்க போகிறோம். அண்ட் கிராமரில் இம்பார்ட்டண்ட்டாக ஆக்சிலரி வேர்ப் அண்ட் ஃப்ரேசல் வேர்ப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சிலரின்றது உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்புறமாட்டி மாடல்ஸ் அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்மளோட கிராமர் பார்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக நீ போய் பாரு. சரியா? ஸோ கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி திருட்டுத்தனமாக ஏதாவது சாப்பிட்டு உங்கள் வீட்டில் நீ மாட்டிருக்கியா? இல்லை உன்னோட ஸ்நாக்ஸ் பீரியடில் வந்து உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் உனக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் இருக்கும், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ உன் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கவும் உனக்கு மனசு வராது. பட் உன்னால் சாப்பிடாம அந்த விஷயத்துக்கு கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி திருட்டுத்தனமாக நீ போய் சாப்பிட்டுட்டு மாட்டிருக்கியா அப்படின்னு யோசிச்சுப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன்னியான இன்சிடென்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? So before getting into the lesson, we should know about the author. So இந்த லெசனோட ஆத்தர் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற பேர் பார்த்தோன்னா பில் நாட்டன். ஸோ இவரோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தா வில்லியம் ஜான் ஃப்ரான்சிஸ் பில் நாட்டன். இதுதான் இவரோட ஃபுல் நேம். ஓகேவா? ஸோ இவரோட ஃபுல் நேம் இதுதான். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்க வந்து பில் நாட்டன் அப்படின்ற நேம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஃபுல் நேமையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. இவரோட பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1910 ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரம் 1992 வரைக்கும் இவரோட பீரியட் இருந்திருக்கு. ஸோ இவர் வந்து ஒரு ஐரிஷ் பார்ன். சரியா? ஒரு அயர்லாண்டில் பிறந்த ஒருத்தர். பட் பிரிட்டிஷ் பிளே ரைட்டராக இருந்திருக்காரு அண்ட் ஒரு ஆத்தராகவும் இருந்திருக்காரு. ஹி ஒர்க்ட் அஸ் அ வீவர். ஸோ இந்த ரைட்டிங் ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி இவர் நிறைய வேலை பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி வேலைன்னு பார்த்தா ஒரு வீவராக இருந்திருக்காரு, ஒரு கோல்டு பேக்கர், அந்த கறியெல்லாம் அள்ளி போடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஜாப்ல இருந்திருக்காரு, லாரி டிரைவராக இருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் எப்போ பிஃபோர் ஹி கெட்டிங் இன் டு த ரைட்டிங் ஃபீல்ட். ஓகேவா? ஹிஸ் ப்ரிஃபர்ட் என்விரான்மெண்ட் was working class society which is reflected in much of his work. So இவரோட ஒர்க்லேருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? லைக் ஒர்க்கிங் சொசைட்டினா, லைக் ஒர்க்கிங் கிளாஸ் சொசைட்டினா வேலை செய்வாங்க இல்லையா, இந்த மாதிரி அன்றாட வேலைகள் செய்கிறது வந்து இவர் செஞ்சுட்டு இருந்ததுனாலயா என்னன்னு தெரியல, இவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து அந்த மாதிரி ஒரு லைஃப் இருக்கிற மாதிரியே தான் போயமாக இருக்கட்டும், இல்லை ப்ரோஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் சொசைட்டி பீப்புள் டிபெண்ட் பண்ணுற மாதிரி தான் இவர் வந்து எழுதுவாராம். சரியா? ஸோ இது வந்து இவரோட நிறைய ஒர்க்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஹீ ரோட் மெனி நாவல்ஸ். ஸோ நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்காரு, ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு, பிளேஸ் எழுதியிருக்காரு அண்ட் சில்ட்ரன் புக்ஸையும் எழுதியிருக்காரு. ஹிஸ் பெஸ்ட் நோன் ஃபார் த
play Afil. So இவருக்கு பெஸ்டா ஒரு play இருக்கு அப்படின்னா அது வந்து Afil. His 1977 children's novel My Paul Spatger is an account of his childhood. So இந்த நாவல் வந்து அவன் எழுதியிருக்காரு மை ஸ்பாட்கர் அப்படின்ற நாவல் வந்து அவரோட சைல்ட்ஹுட்ல லைக் பால்சன்ல 1920s அவர் அந்த டைம் எப்படி இருந்தாரு அப்படின்றதையும் இந்த நாவல்ல நமக்காக மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளை பத்தி நம்ம ஆத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ அவரோட ஃபுல் நேம் என்ன? வில்லியம் ஜான் பிரான்சிஸ் நாட்டன். ஓகே, ஸோ ஃபுல் நேம் மட்டும் கண்டிப்பா மறந்துடாத. So before, in the story 17 Oranges, let us see if the narrator is able to cleverly manage the tricky situation or not. Yes. So, இவர் பேசிக்கா இந்த ஸ்டோரி என்னன்னு பார்த்தனா இங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும். இவரோட ஏப்ரான் போட்டிருக்கார் இல்லையா? ஸோ அந்த ஏப்ரான் ஃபுல்லாவே 17 ஆரஞ்சஸ் வந்து ஒளிச்சு வச்சிருப்பாராம். ஓகேவா? ஸோ இது திருடணும் அப்படின்லாம் நான் திருட மாட்டேன், என்கிட்ட வந்துச்சுன்னா அதை நான் எடுத்து வச்சுக்குவேன், அந்த மாதிரி ஒரு டைப். ஸோ 17 ஆரஞ்சஸ் ஒளிச்சு வச்சிருக்காரு. அதை ஒரு போலீஸ்மேன் பார்த்து கண்டுபிடிச்சிட்டார். ஸோ பனிஷ் பண்ணிடுவோம் அப்படியெல்லாம் பயமுறுத்தி இந்த போலீஸ்மேன் வந்து வச்சிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த பர்சன் எப்படி வந்து எஸ்கேப் ஆகுறாரு, அந்த சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ணி எப்படி வந்து வெளியே வராரு அப்படின்றது தான் இந்த ஃபுல் ஸ்டோரியோட இருக்கும். எஸ், பார்த்துடலாமா? ஆரஞ்சஸ், ஐ வாஸ் ஃபாண்ட் ஆஃப் தெம். ஆரஞ்சஸா அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபாண்டுனா இப்போ உனக்கு வந்து சாம்பார் ரைஸும் பிடிக்கும், அட் த சேம் டைம் சிக்கன் பிரியாணியும் பிடிக்கும், அண்ட் பிட்சாவும் பிடிக்கும். ஸோ இதில் உனக்கு ஃபாண்ட் ஆஃப் ரொம்ப பிடிச்சோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதுதான் ஃபாண்ட். ரொம்ப பிடிக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஓகே, ஸோ ஆரஞ்சஸ் பழமா அந்த ஃப்ரூட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் அதை எப்போ கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன், அது வந்து இந்த டே அந்த டேலாம் எப்போ எந்த டைமு எப்போ கிடைச்சாலும் நான் வந்து ஆரஞ்சஸை சாப்பிடுவேன். பட் ஒன் டே, ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு போலீஸ்மேன் கிட்ட அவர் மாட்டிக்கிட்டாராம். பட் ஒன் டே அ போலீஸ்மேன் ஃபவுண்ட் 17 ஆரஞ்சஸ் hidden away in my pocket. ஸோ ஒரு நாள் ஒரு போலீஸ்காரரு நான் பாக்கெட்டில் 17 ஆரஞ்சை மறைச்சு வச்சிருந்தேன், அதை கண்டுபிடிச்சிட்டாரு, which means அதை பார்த்துட்டாரு. He locked me up and I have never eaten an orange again. அதை கண்டுபிடிச்சு ஒரு ரூம்ல போய் என்னை அடைச்சிட்டாங்க. அண்ட் அந்த இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் நான் ஒரு ஆரஞ்சு கூட சாப்பிட்டதே இல்லை, சாப்பிடலை அப்படின்னா அப்பயே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிட்டாராம், வெறுத்து போயிட்டாராம், அந்த மாதிரி அவர் சொல்றார். I wanted to tell you the story. ஸோ இந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல போகிறேன். I was driving a little pony and cart. ஸோ pony and cart அப்படின்னா ஒரு சின்ன குதிரை வண்டி மாதிரி, இந்த மாதிரி, சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன குதிரை வண்டியை தான் அவர் வந்து ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு. எதுக்காக ஓட்டுறாரு அப்படின்னு பார்த்தா ஃபார் த ஸ்விஃப்ட் டெலிவரி கம்பெனி. ஸோ ஸ்விஃப்ட் டெலிவரி கம்பெனிக்கு வந்து வேலை செய்கிறாரு டிரைவராக. ஸோ அப்போ இந்த மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு அந்த கம்பெனியில். ஸோ டெலிவரி பார்க்குற வேலை மாதிரி. ஓகே, ஸோ நம்ம ராபிடோ, ஊபர் அதுலலாம் பார்க்குறாங்களா, அந்த மாதிரி. ஓகேவா? அண்ட் ஐ ஆஃபன் வென்ட் இன் அண்ட் அவுட் ஆஃப் டாக்ஸ். ஸோ டாக்ஸ் அப்படின்னா ஒரு ஒரு க்ளோஸான ஒரு ஏரியா, அந்த ஷிப்லாம் போய் லேண்ட் ஆகும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு க்ளோஸான ஏரியா, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா கூட்ஸ் இறக்குறது, இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஏதாவது ஷிப் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா நிற்கிறது, அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் டாக்ஸ். DOG கிடையாது, டாக். அது வந்து டாக், இது வந்து டாக்ஸ், சரியா? ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு போய் தான் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுவாராம், அந்த டாக்ஸ்ன்ற இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவாராம். எதுக்காக போறாரு அப்படின்னு சொல்றாங்க, பார்க்கலாமா? எஸ், ஸோ அந்த டாக்ஸ் அப்படின்ற இடத்துக்கு வந்து நான் அடிக்கடி போயிட்டு வருவேன். ஐ வாஸ் நாட் ரியலி அ தீஃப். நான் வந்து உண்மையான ஒரு திருடன், லைக் திருடணும் அப்படின்ற மாதிரி, நான் வந்து உண்மையாவே திருடணும்லாம் திருட மாட்டேன். பட் ஐ யூஸ்வலி லெஃப்ட் த டாக்ஸ் வித் சம்திங் அண்டர் மை ஏப்ரான். ஆனால் நான் வந்து எடுக்கணும், அது திருடணும், பிளான் பண்ணிலாம் திருட மாட்டேன். பட் என்னை தேடி ஏதாவது வந்துச்சுன்னா நான் என்னோட ஏப்ரான்குள்ளே வந்து அதை எடுத்து வச்சுக்குவேன், விச் மீன்ஸ் அதுவும் மறைச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஐ ஹேட் மேட் த ஏப்ரான் மை செல்ஃப் அண்ட் இட் வாஸ் அ பிக் ஒன். ஸோ இதுக்காகவே இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறதுக்காகவே அவருக்கு ஒரு ஏப்ரானை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டாராம், மை செல்ஃப் அப்படின்றாரு, சரியா? ஸோ மை செல்ஃப்க்கு அவரே ஸ்டிச் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் அது வந்து கொஞ்சம் பெருசும் கூட, கம்பேர்ட் டு த அதர் நார்மல் சைஸ் இட் இஸ் லிட்டில் பிக். ஓகே, ஸோ நான் அவருக்கே ஏப்ரான் தச்சுக்கிறாரு அண்ட் அது கொஞ்சம் பெரிய சைஸாகவும் இருக்கு. When there was a banana boat in the docks, I drove my little cart beside it. Yes, so first, sometimes bunch of bananas fell to the ground. Often my friends kicked a bunch to me
from the boat. I always pick the bananas quickly and hide them under my apron. என்ன சொல்றாரு? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள், சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி, அவங்களோட காட்டுக்கு வந்து அந்த காட்டுக்கு வந்து லைக் வாட் இஸ் தட், அந்த காட்டை அவர் ஓட்டிட்டு வருவார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டாக்ஸ்குள்ளே போகிறார். டாக்ஸ்குள்ளே போகும்போது ஒரு சில டைம் வந்து பனானா போட்ஸ் வந்து வருமா. ஸோ அந்த பனானா போட்ஸ் வந்து இறக்கிட்டு இருக்கும் போது ஒரு சில பஞ்ச் ஆஃப் பனானாஸ் வந்து கீழே விழுந்துருமா. அதை அவங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்களா, இவரை நோக்கி வந்து அதை வந்து தள்ளி விட்டுருவாங்களாம். எதனால? ஏன்னா இவர்கிட்ட பிக்கர் சைஸ் ஏப்ரான் இருக்கு இல்லையா, அதனால. ஸோ அந்த ஏப்ரான்குள்ளே வந்து நான் எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சுக்குவேன், அந்த பனானாஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஒளிச்சு வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. ஹைட் அப்படின்னா சொல்றாங்க, இட்ஸ் நாட் தீப். ஸோ அது வந்து திருடனை அப்படின்னு சொல்லலை, அதை நான் ஒளிச்சு வச்சுக்குவேன் அப்படின்னு தான் அவர் வந்து சொல்றாரு. ஓகேவா? ஸோ பனானா இருக்கும், பனானா போட் வரும்போது அவங்க ஏதாவது பஞ்ச் ஆஃப் பனானாஸ் கீழே விழுந்துருச்சு, கண்டிப்பாக அந்த மாதிரி கூட்ஸ் இறக்கும் போது வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வரும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்களா, அவனை நோக்கி வந்து அதை பாஸ் பண்ணுவாங்க. அவன் அழகாக அவனோட ஏப்ரான்குள்ளே எடுத்து வச்சுக்குவானா. தென் ஐ ஸ்பெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் ஈட்டிங் பனானாஸ். ஐ லைக் பனானாஸ் பட் ஐ லைக் ஆரஞ்சஸ் பெஸ்ட் ஆஃப் ஆல். அந்த பனானாவை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த நாள் ஃபுல்லாக, அந்த ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் எப்படி போகும் அப்படின்னா, பனானா தான் ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி போகும். அண்ட் எனக்கு பனானா ரொம்ப பிடிக்கும், பட் அதை விட எனக்கு ஆரஞ்சஸ் ரொம்ப பிடிக்கும், பெஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ எல்லாத்த விட ஆரஞ்சஸ் தான் எனக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக பிடிச்சிருந்தது. ஐ only took things when I fond of them, but some people planned a theft very carefully. Clem Jones was a careful planner. Let me tell you about him. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து பனானாக்கு ஒரு திருடனும் திருடலை, அது என்கிட்ட வரும்போது தான் நான் ஹைட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், பனானா எக்ஸாம்பிள் கொடுத்தேன். அண்ட் இவர் நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளான் பண்ணி திருடுவாங்க, ஆனால் நான் வந்து அந்த அளவுக்கு ஃபாண்ட் ஒரு பிளான் பண்ணலாம் நான் வந்து திருட மாட்டேன். ஏதாவது என்கிட்ட கிடைச்சா மட்டும்தான் நான் எடுப்பேன், மற்றபடி நான் அதை எடுத்து ஒரு வாட் இஸ் தட் பிளான் ஏ பிளான் பி போட்டெல்லாம் எனக்கு திருட தெரியாது. பட் அந்த மாதிரி திருடுற ஒரு பர்சன் வந்து என் ஃப்ரெண்டு இருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தோன்னா கிளெம் ஜான். சரியா? ஜான்ஸ். கிளெம் ஜோன்ஸ் வந்து ஒரு கேர்ஃபுல்லான பிளானராக செம்மையாக பிளான் போட்டு ஒரு ஐட்டத்தை வந்து லைக் டீப் பண்ணிடுவானா, விச் மீன்ஸ் திருடிடுவானா. ஓகேவா? ஸோ அவனை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளோட ஆத்தர் வந்து நம்மக்கிட்ட இப்போ சொல்கிறாரு. அவர் வந்து பிளான் பண்ணி திருடினாரு அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஸோ அது என்ன பிளான், எப்படி வந்து பிளான் பண்ணி ஒரு ஐட்டத்தை எடுத்தாரு அப்படின்றதான் நெக்ஸ்ட் சொல்ல போகிறாங்க. ஒன் டே Clem was coming out of the docks. He was carrying a box. What have you got? He asked. ஸோ இப்போ ஒரு போலீஸ்மேன் இருக்காரு. ஒரு போலீஸ்மேனோட நேம் வந்து போங்கோ. சரியா? அந்த போங்கோ வந்து இந்த மாதிரி ஒரு ஓரமாக நிற்கிறார். அப்போ வந்து கிளெம் ஜான் என்ன பண்ணுறான்னா, கையில் ஒரு பாக்ஸ் எடுத்து அந்த டாக்ஸ்லேருந்து வெளியே வரான். அந்த கூட்ஸ்லாம் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு பாக்ஸோட வெளியே வரான். அப்போ வெளியே வரும்போது அந்த போலீஸ்மேன் கேட்குறாரு, என்ன நீ அந்த பாக்ஸில் எடுத்துகிட்டு போகிற, அந்த டாக்ஸ்லேருந்து நீ என்ன எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி நம்மளோட கிளெம் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு கிளெம் சொல்கிறான், அது ஒன்றும் இல்லை, அது வந்து வெறும் ஒரு பூனை தான், நான் வந்து ஒரு பூனையை தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். ப்ளீஸ் டோன்ட் மேக் மீ டு ஓப்பன் த பாக்ஸ், த கேட் வில் ரன் அவே. ப்ளீஸ் என்னை பாக்ஸ் ஓப்பன் பண்ண சொல்லாதீங்க. அப்போ அந்த பூனை என்ன பண்ணும், தப்பிச்சு அந்த பாக்ஸ்லேருந்து வெளியே போயிடும். பட் அதுக்கு அந்த போலீஸ்மேன் போங்க வந்து, என்னது பூனையா, என்னடா என்கிட்டயே வந்து கதை விடுறியா, அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் கேட்குறாரு. அ கேட் போங்கோ செட், ஐ டோன்ட் பிலீவ் யூ, ஓப்பன் த பாக்ஸ். என்னது, அதில் பூனையா இருக்கு, நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன், நீ பெட்டர் என்ன பண்ணு, அந்த பாக்ஸ் எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்கிறேன். பட் த கேட் வில் ரன் அவே அப்படின்னு சொல்கிறான். என்னது, ஓப்பன் பண்ணுமா, நான் ஓப்பன் பண்ணேன்னா அந்த கேட் வந்து அதுலேருந்து வெளியே எகிரி குதிச்சு போயிடும் சார் அப்படின்னு சொல்லி கிளெம் வந்து அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுறான். பட் ஆனால் அவர் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. தேர் isn't a cat in the box, போங்கோ செட், ஓப்பன் இட் now. நீ வந்து லைக் மூடி ரொம்ப செக்யூர்டாக எடுத்துகிட்டு போகிறத பார்த்தா அதில் பூனை இருக்கிற மாதிரி தெரில, வேற என்னமோ இருக்குது, நீ அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது கிளெம்க்கு வந்து ரொம்ப கோவம் வந்துச்சு. ஸோ கோவம் வந்து அவன் என்ன பண்ணிட்டான்னா ஃபைனலாக அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டான். அப்போ ஓப்பன் பண்ண உடனே அவுட் ஜம்ப்ட் அ ஷிப்ஸ் கேட். த கேட் ரன் பேக் இன் டு த டாக்ஸ். கிளெம் ரன் ஆஃப்டர் த கேட். ஹி வாஸ் ஷவுட்டிங் ஆங்க்ரிலி. ஸோ அந்த போலீஸ்மேன் சொன்னதை கேட்டு கோவப்பட்டு பாக்ஸை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டான். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணாலும் அதுலேருந்து உண்மையாகவே ஒரு பூனை வந்து எகிரி குதிச்சு வெளியே போயிடுச்சு. அப்போ வந்து அந்த கிளெம் என்ன பண்ணுறான்னா துரத்திக்கிட்டே போய் ஓடாத கத்திட்டு ஒரு மாதிரி கோவமாக அந்த பூனையை பிடிக்கணும் இல்லையா? ஸோ பூனையை பிடிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அந்த பூனையை பிடிக்கணுமே அப்படின்னு கோவமாக கத்திக்கிட்டு அந்த பூனை பின்னாடியே ஓடி போகிறான். ஓகே, தென் பார்க்கலாமா? ஸோ
பூனை பின்னாடியே போய் அந்த பூனையை பிடிச்சிட்டான். 2 minutes later Clem கேம் பேக் வித் சேம் பாக்ஸ். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அந்த பூனை எதை நோக்கி ஓடிச்சு, அந்த உள்ள அந்த ரூமை நோக்கி, அந்த டாக்ஸ் இருக்கிற இடத்த நோக்கி ஓடிச்சு. ஸோ அப்படி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அவன் என்ன பண்ணுறான்னா அதே பாக்ஸோட வெளியே வரான். ஸோ உள்ளே போகும்போது பாக்ஸில் பூனை இருந்துச்சு, பூனை தான் வெளியே எடுத்துகிட்டு வரான்னு நினைப்பாங்க. பட் ஆனால் இதுதான் அவரோட பிளானே, கிளெம்மோட பிளானே இங்கே தான் ஒர்க் ஆகுது. பார்க்கலாமா? ஸோ ஹீ வாஸ் ஹோல்டிங் த லிட் வெரி டைட்லி. Pongo laughed at him and Clem looked at him furiously. Clem looked angry all the way home. எஸ். ஸோ 2 நிமிஷம் கழிச்சு கிளெம் என்ன பண்ணுறான், அதே பாக்ஸோட திருப்பி அந்த டாக்ஸ் அந்த ரூமை விட்டு வெளியே வரான். வெளியே வரும்போது அந்த லிட்டை வந்து அந்த பாக்ஸ் அந்த கார்ட்போர்டோட ஓப்பன் பண்ணுற அந்த லிட்டை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஏன்னா இப்பயும் பூனை வந்து ஜம்ப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு வெளியில் இருக்கிறவங்க நினைப்பாங்க இல்லையா. ஸோ போங்க பார்த்துட்டு சிரிச்சுட்டே போயிட்டாராம். ஆனால் இவனுக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கு. இப்போ கேட்டை லைக் அவன் எப்படி அந்த சீன் எப்படின்னா உண்மையான கேட் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் போலீஸ்மேன் நினச்சிட்டு இருப்பார்ல. ஸோ கேட்டை வந்து திறந்து விட்டான், இப்போ கஷ்டப்பட்டு நம்ம அந்த கேட்டை திருப்பி பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த பையனும் சொல்லி கொஞ்சம் பில்டப் கொடுக்குறான். பட் ஆனால் இவங்க 2 பேரும் அதே கோவத்தோட வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே வேற ஒன்று தான் அந்த பாக்ஸ்குள்ளே இருந்துச்சு. தென் ஓகே, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா. தென் he smiled. He opened the box in the kitchen and took out a large Dutch cheese. ஸோ பாக்ஸை வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிற வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக சிரிச்சுட்டு அப்படியே பேசிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பாக்ஸை கிச்சனில் வச்சு ஓப்பன் பண்ணும் போது தான் தெரியுது அதுக்குள்ளே பூனை கிடையாது, ஒரு பெரிய சைஸில் ஒரு டச் சீஸ் இருந்துச்சான். சரியா? ஸோ நீ இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நீ பார்த்துட்டுனா அதை அப்படியே ஹீட் பண்ணி அதுலேருந்து சீஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டச் சீஸ் வந்து அவன் அந்த பாக்ஸ் வந்து எடுத்திருக்கான். ஸோ இதுதான் அவனோட ஒரு பிளான். அந்த போலீஸ்மேன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பூனையை உள்ளே போட்டு அந்த போலீஸ்மேனை ஏமாற்றி ரிட்டர்ன் வரும்போது போலீஸ்காரங்க என்ன நினைப்பாங்க, ஸோ கண்டிப்பாக அது ஒரு கேட்டு தான் இருக்குன்னு நினைப்பாங்க இல்லையா, மியாவும் தான் இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் அதில் மியாவும் இல்லை, என்ன இருந்துச்சு, ஒரு பெரிய சைஸில் ஒரு சீஸ் தான் அவன் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி பிளான் போட்டு திருடுறதுல அவன் லைக் பெஸ்ட்டாக இருந்திருக்கான். எனக்கு வந்து அந்த அளவுக்குலாம் வந்து பிளான் போட்டு திருட தெரியாது. ஸோ அதனால என்கிட்ட என்ன வருமோ, லைக் என்ன நோக்கி என்ன வருமோ நான் அதை மட்டும் தான் எடுத்து என்னோட ஏப்ரான்ல ஒளிச்சு வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றேன். தென் that was Clem's story. ஸோ இதுதான் அவனோட கதை. பட் I was not so lucky. Pongo, the policeman caught me red-handed. ஸோ red-handed அப்படின்னா என்ன? நீ ஒரு தப்பு பண்ணுற, இப்போ திருடுற, லைக் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு பொருளை வந்து யாருக்கும் தெரியாமல் நீ எடுத்தனா அது பேர் திருட்டு தானே. அந்த மாதிரி நீ பண்ணும்போது ஒருத்தவங்க உன்னை கையும் காலமாக லைக் ஒருத்தவங்க அந்த சுச்சுவேஷன்லேயே வச்சு கையும் காலமாக பிடிக்கிறதுக்கு பேர் தான் ரெட் ஹேண்டட். ஓகேவா? Caught me red-handed because my apron string broke. ஸோ ஒரு நாள் இவர் என்ன பண்ணியிருக்காரு, போங்க வந்து பார்த்துட்டாராம். இவர் வந்து இந்த மாதிரி செய்யும் போது இந்த மாதிரி அந்த ஏப்ரான்குள்ளே ஒளிச்சு வச்சு எடுத்துகிட்டு வரதை வந்து போங்க வந்து பார்த்துட்டார். பார்த்தோன்னா அவரை கையும் காலமாக பிடிச்சிட்டாரு. ஏன் அவர் பார்த்தாரு அப்படின்னு பார்த்தா அந்த ஏப்ரானில் இருக்கிற ஸ்ட்ரிங் வந்து அறுந்து போச்சான். அதனால் அது வந்து ரொம்ப பெருசாக தெரிஞ்சிருக்கு. He noticed that my trouser pockets were somewhat பல்ஜி. ஸோ அவரோட எப்படி அந்த ஏப்ரான் போட்டிருக்கும் போது இதில் பார்த்தா தெரியும் நமக்கு. இங்க பத்தியா? ஸோ இப்போ இவர் ஏப்ரான் போட்டிருக்காரு, இங்க இருக்கிற அந்த ஸ்டிச்சஸ் வந்து போயிருச்சு. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற ஸ்டிச்சஸ் வந்து போனதுனால எப்படி இருக்கு இந்த இடம், ஒரு மாதிரி குண்டா இருக்கா. ஸோ உள்ள ஏதோ ஸ்டஃப் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு, அதுக்கு பேர் தான் பல்ஜ். ஓகே, ஸோ ஏதோ பல்ஜா இருக்கிறத வந்து அந்த போலீஸ்காரர் வந்து பார்த்துட்டாரு, அதனால தான் அவர் என்னை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸோ இப்போ அந்த போலீஸ்மேன் எப்படி வந்து நம்மளோட நரேட்டர் வந்து பிடிக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஹே வெயிட் அ மினிட், போங்கோ செட். ஹி காட்ச் மீ பை த காலர். ஸோ ஒரு நிமிஷம் நில்லு, இங்கே வா, என்ன அது, இங்கே வா இங்கே வா இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவர் என்னை காலரை தூக்கி ஒரே புடியாக பிடிச்சிட்டாரு. டுக் மீ இன்டு ஹிஸ் கேபின் நியர் பை அண்ட் லுக்ட் இன்டு மை பாக்கெட். ஸோ அவரை கூட்டிகிட்டு போயிட்டு லைக் காலரை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு அவரோட கேபினுக்கு போயிட்டு என்னோட பாக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்றத அவர் வந்து பார்த்தாரு. ஸோ அப்போ என்ன இருந்துதான், they were 17 oranges. 17 ஆரஞ்சு பழங்கள் வந்து என்னோட ஏப்ரான்குள்ளே நான் வச்சிருந்ததை அவர் கண்டுபிடிச்சி அவரோட கேபினுக்கு என்னை கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டாரு. ஸோ கவுண்ட் பண்ணும் போது தான் தெரிஞ்சது அது வந்து 17 ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி. போங்க counted them and placed them carefully on the table. ஸோ இதெல்லாம் கவுண்ட் பண்ணி அந்த டேபிளை வந்து பக்காவாக வச்சுட்டாரு.
Yes, too many people are stealing from the dogs. Pongo said, "You have stolen these oranges and concealed them in your pocket. Have you anything to say?" So இந்த டாக்ஸ்ல வந்து நிறைய people வந்து என்ன பண்றாங்கன்னா திருடிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீ என்ன பண்ணியிருக்க, இந்த 17 ஆரஞ்சஸை வந்து திருடிட்டு உன்னோட பாக்கெட்டை வச்சிருக்க. ஸோ ஹைட், கன்சீல்டுனா ஹைட் ஆர் கெப்ட் சீக்ரெட். ஸோ பாக்கெட்டை வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்காருல, அதுதான் நம்ம கன்சீல்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ ஹைட் பண்ணி வச்சிருக்க, வேற ஏதாவது இந்த மாதிரி நீ வந்து வச்சிருக்கியா, நீ ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்மேன் வந்து நம்மளோட நரேட்டரை பார்த்து கேட்குறாரு. ஓகேவா? ஐ செட் நத்திங், நான் வந்து எதுவுமே சொல்லலை. ஏன் அப்படின்னா ஐ வாஸ் வெரி ஃப்ரைட்டன்ட். ஏன் அவர் பயந்துட்டாரு? பிகாஸ் அவர் வந்து திருடி மாட்டிக்கிட்டார் இல்லையா, அதனாலதான் அவர் வந்து பயந்துருக்காரு. அவர் வந்து பயந்துருக்காரு. ஸோ நான் ஒண்ணுமே சொல்லலை. ஏன் அப்படின்னு பார்த்தா நான் ரொம்ப பயந்துட்டேன். பட் அதே டைம் நான் ரொம்ப குவைட்டாகவும் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஐ had read a lot of detective stories to make the mistakes of babbling. Anything you say may be used as evidence against you. I knew that the best plan was to say nothing அப்படின்னு சொல்றாரு. ஏன் அவர் வந்து குவைட்டா இருந்தாரு அப்படின்ற ரீசனையும் சொல்றாரு. ஏன் அப்படின்னா அவர் வந்து நிறைய டிடெக்டிவ் ஸ்டோரிஸ்லாம் படிப்பாராம். ஸோ அந்த ஸ்டோரிஸ்ல அவர் படிக்கும் போது இப்ப யாராவது திருடி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இல்ல நான் வந்து எடுக்கல, அது இது அப்படின்னு சொல்லி நிறைய வந்து வளருவாங்களாம், பேப்லிங் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி வளரும் போது அதை லேட்டரா அவங்களுக்கே எவிடன்ஸா யூஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்றத இவர் டிடெக்டிவ் ஸ்டோரிஸ்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாராம். ஸோ அதனால இவர் என்ன மெயின்டைன் பண்ணாருன்னா, ஓகே நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு நம்ம வாயை ஜிப் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வாயை வந்து திறக்கவே இல்லை, ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஓகேவா? So you won't say anything. ஸோ ஒரு வார்த்தை கூட அவர் வந்து சொல்லலை. ஸோ யூ won't say anything, said Pongo. I'm going to bring another police officer here. He will be the witness against you when I bring up this case into the court. ஸோ அப்போ நீ எதுவுமே சொல்ல மாட்ட அப்படிதானடா? சரி, நீ வாயவே திறக்காத, நான் போய் இன்னொரு போலீஸ்மேனை கூட்டிகிட்டு வந்து உனக்கு விட்னஸாக நான் வந்து இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வரும்போது உனக்கு ஆப்போசிட்டாக அவன் தான் வந்து பதில் சொல்லுவான். அவன் வந்து நேரில் நின்ன மாதிரி ஒரு விட்னஸ் மாதிரி பதில் சொல்லுவான். நீ வாயை திறக்கலாம், நான் அதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போங்கோ வந்து அந்த இன்னொரு போலீஸ்மேனை கூப்பிடுறதுக்காக வெளியே போயிட்டார். ஸோ போங்கோ left the cabin and locked the door behind him. I was very worried. ஏன் வரீடு அப்படின்னு பார்த்தா அவள் இப்போ கோர்ட்டில் போனால் பனிஷ்மெண்ட் கிடைக்கும், ஜெயிலில் போட்டுருவாங்க, அவரோட வேலை போயிடும், என்ன பண்ணுறது, அப்பா அம்மா அப்படின்லாம் ஒரு ஃபேமிலியை பற்றியெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. அதனால அவர் ரொம்ப வரீடாக இருக்கார். ஐ லுக்ட் அட் த வால். ஸோ இப்போ வந்து அந்த வால் மட்டும்தான், அந்த 4 செவுரு தான் இருக்குது. சரியா? அந்த செவுரெல்லாம் பார்க்குறாரு. ஐ லுக்ட் அட் த டோர், ஐ லுக்ட் அட் த 17 oranges and I looked at the apron with its broken strings. ஸோ சுற்றி பார்க்குறாரு. செவுரு, கதவு, அந்த 17 ஆரஞ்சு, அவர் போட்டிருந்த ஏப்ரான் எல்லாத்தையுமே வளைச்சு பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு ஒரு ஐடியா கூட தோணவே இல்லையா. ஐ வில் லூஸ் மை ஜாப். ஸோ இது மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும், கண்டிப்பாக என்னோட வேலை போயிடும். அண்ட் ஐ தாட் பர்ஹாப்ஸ் ஐ வில் கோ டு பிரிசன். கண்டிப்பாக நான் ஜெயிலுக்கு போனாலும் போவேன். என்னோட அப்பா என்ன ஆக போறாரு, ஸோ என்னோட ஃபேமிலி என்ன பண்ணும் அப்படின்றத, என்னோட ஃபாதர்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றதையும் அவர் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்றதையும் அந்த டைம்ல அவர் மைண்ட் வந்து இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஐ ஆல்மோஸ்ட் கேவ் அப் த ஹோப் ஆஃப் எஸ்கேப்பிங் ஃப்ரம் த ட்ரபிள். ஐ வாஸ் லாக்ட் இன் த கேபின் அண்ட் த ஆரஞ்சஸ் வேர் ஆன் த டேபிள். Pongo had gone to bring a witness. I was in trouble. So in the whole scene, yes. So அவரு கடைசி நிமிஷம் வரைக்குமே இதுலேருந்து தப்பிப்போம், இதுலேருந்து எப்படி நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம் அப்படின்ற ஒரு சின்ன ஹோப் கூட அவர்கிட்ட இல்லை. ஏன்னா சுற்றியும் அவரால் எங்கேயுமே போக முடியாது இல்லையா, அது வந்து ஒரு க்ளோஸ்டு கேபின் தானே. அதனால ஸோ அவருக்கு வந்து க்ளோஸ்டு கேபினாக இருக்குது, ப்ராப்ளமில் மாட்டிக்கிட்டாரு, அந்த கேபினில் போட்டு லாக் பண்ணிட்டாங்க. அவர் முன்னாடி அந்த 17 ஆரஞ்சஸ், அதானே அவரோட எவிடன்ஸு. ஸோ 17 ஆரஞ்சஸ் இருக்குது, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றத அவர் வந்து நினைச்சு பார்க்கும் போதே லைக் நான் வந்து பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், இதுக்கு மேல நான் அவ்வளவுதான் காலி, அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறார். Oh my God, I said, what can I do? Eat the oranges, said a voice in the mind. Eat the evidence அப்படின்னு. கடவுளே நான் என்ன பண்ண போறேன் கடவுளே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்குது, அவரோட வாய்ஸ் தான். என்ன சொல்லுதுன்னா, அந்த ஆரஞ்சஸ் எல்லாம் நீ சாப்பிட்ற, சீக்கிரமா சாப்பிட்ரு, அந்த எவிடன்ஸை நீயே அழிச்சிரு அப்படின்னு சொல்லி அவரோட மைண்ட் வாய்ஸ் அவருக்கு கேட்குது. ஈட் த ஆரஞ்சஸ், ஈட் தேம். என்னது
எல்லாத்தையும் நம்ம சாப்பிடணுமா? எப்படி 17 ஆரஞ்சு நான் சாப்பிட முடியும்? அந்த நம்ம ரிஃப்ளெக்ஷன் பார்ப்போம்ல, இந்த மாதிரி. ஸோ இங்க இதுக்கு ஆப்போசிட்ல அவரோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. கண்ணாடிய பார்த்து உன் மனசாட்சியே உன்னை கேள்வி கேட்கும் அப்படின்ற மாதிரி. ஓகே. எப்படி 17 ஆரஞ்சஸ் வந்து சாப்பிட முடியும்? எஸ், செட் த வாய்ஸ் இன் மை ஹெட், eat them and eat the and the evidence will be gone. Be quick, eat them all. ஆமா, நீ ஆரஞ்சஸை சாப்பிட்ற. ஆமா, சாப்பிட்டு தான் ஆகணும். எவிடன்ஸை நீயே அழிச்சிரு. ஸோ இதுதான் உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அவனோட மைண்ட் வாய்ஸ் வந்து அவனை சொல்லுதான். ஐ தாட் ஃபார் ஹாஃப் அ செகண்ட். ஸோ அது ஒரு செகண்ட் கூட அவர் வந்து டைம் எடுக்கல. ஒரு அரை செகண்ட் தான் நான் யோசித்தேன். ஏன்னா அதை விட்டால் வேற எந்த ஆப்ஷனுமே அவருக்கு அந்த இடத்துல கிடைக்காது இல்லையா? ஸோ ஒரு ஹாஃப் செகண்டுக்கு தான் நான் யோசித்தேன். தென் ஐ டுக் அன் ஆரஞ்ச், ஐ பீல்ட் இட் அண்ட் புட் இட் இன் மை மவுத். சூன் only the pips were left அப்படின்றார். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆரஞ்சாக எடுத்தாரா, பீல் பண்ணுறதுனா அந்த ஆரஞ்சோட தோலை வந்து உரிக்கிறது. சரியா? ஸோ உரிச்சாரு. அந்த சீட்ஸில் குட்டி குட்டியாக ஒரு அந்த ஆரஞ்சஸில் வந்து குட்டி குட்டியாக ஒரு சீட்ஸ் இருக்கும் இல்லையா, ஹார்டான ஒரு ஒயிட் கலர். ஸோ அதுதான் நம்ம பிப்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸ்மால் ஹார்ட் சீட் இன் ஃப்ரூட். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆப்பிளில் கூட பார்த்தோன்னா அந்த சீட் வந்து கொஞ்சம் ஹார்டாக ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா, அதுதான் பிப்ஸ். ஸோ அந்த ஆரஞ்சஸ் எல்லாம் உரிச்சு சாப்பிட்றாரு. ஆரஞ்சு தோல் அந்த சீடை மட்டும்தான் மிச்சம் வச்சிருக்காராம். ஸோ இப்படியே அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட எவிடன்ஸை அவரே சாப்பிட வந்து ஆரம்பிச்சிட்டாரு. யூ ஹாவ் டு ஸ்வாலோ த பிப்ஸ் டூ. என்னடா இப்போ இன்னொரு மைண்ட் வாய்ஸ், என்னடா எதுக்கு வந்து அந்த விதையை விட்டு வைக்கிறான், அந்த விதையும் சேர்த்து நீ முழுங்கணும் அப்படின்னு சொல்லுதான். செட் த வாய்ஸ் இன் மை மைண்ட், யூ ஹாவ் டு ஸ்வாலோ த பிப்ஸ் அண்ட் த பீல். ஸோ யூ ஹாவ் டு ஸ்வாலோ ஆல் த எவிடன்ஸ். நீ வந்து ஆரஞ்சஸை மட்டும் சாப்பிட்டா வந்து தப்பிக்க முடியாது. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தோலையும் சாப்பிட்ற, அந்த விதையும், அந்த ஃபுல் எவிடன்ஸையும் நீ சாப்பிட்டாதான் உன்னால இந்த ப்ராப்ளம்ல வந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அகெயின் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. ஸோ அகெயின் இவர் என்ன பண்ணுறார், எஸ் அஃப்கோர்ஸ், எஸ் நான் சாப்பிட்றேன். அப்புறம் அந்த விதையையும் அண்ட் அந்த தோல் இருக்கு இல்லையா, அதையும் அவர் மவுத்துக்குள்ளே போட்டு ஃபுல்லாகவே முழுங்கிட்டாராம். டோன்ட் ஈட் இட். என்னடா சாப்பிட்டுட்டு இருக்க, டைம் ஆயிடுச்சு, உன்னை முழுங்க தானே சொன்னேன், நீ என்னடானா சூ பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்க, மென்னு சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அகெயின் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. டோன்ட் ஈட் இட், டோன்ட் ஈட் இட், செட் த வாய்ஸ், தேர் இஸ்ன்ட் அ டைம், ஸ்வாலோ இட், பி குவிக், ஸ்வாலோ அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் வந்து அவனை ஏற்றி விட்டுட்டே இருக்கு. என்னடா இன்னும் நீ மென்னுக்கிட்டு இருக்க, டைமே இல்லை, முழுங்கு முழுங்கு முழுங்குன்னு சொல்லி அந்த வாய்ஸ் வந்து அவனை முழுங்க சொல்லிட்டே இருக்கா. ஐ டுக் அ ஸ்மால் நைஃப் ஃப்ரம் மை பாக்கெட். ஸோ அவன் பாக்கெட்டில் சின்னதாக ஒரு கத்தி வச்சிருக்கான். சரியா? ஸ்மால் நைஃப் ஃப்ரம் மை பாக்கெட் அண்ட் கட் த ஆரஞ்சஸ் இன்டு லார்ஜ் சங்க்ஸ். லார்ஜ் சங்க்ஸ்னா ஒரு லார்ஜ் பீஸ் ஆஃப் சம்திங். அந்த ஆரஞ்சஸ் வந்து கொஞ்சம் லார்ஜாக முழுங்கக்கூடிய அளவுக்கு, சரியா, அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறான். ஐ ஸ்வாலோட் த பீஸ் ஆஃப் ஆரஞ்சஸ் அண்ட் ஒன் ஆஃப்டர் த அதர். இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச பீஸுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒன் பை ஒன் அவன் வந்து முழுங்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். எஸ், இப்போ வந்து அவன் சாப்பிடல, சரியா, மென்னு சாப்பிடல, முழுங்க ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி இங்க பத்தியா, எடுத்தமா வாயில டக்கு டக்கு டக்குன்னு எப்படி போதுப்ப. ஸோ இந்த மாதிரி அவன் என்ன பண்ணிட்டான், ஆரஞ்சஸ் வந்து முழுங்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். They were still 3 oranges. ஸோ ஒரு கடைசி டைம் அந்த போங்க வந்து இப்போ வர போறாரு. லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கிற டைம்ல இன்னும் 3 ஆரஞ்சஸ் வந்து லெஃப்ட் ஆன் த டேபிள். இன்னும் 3 ஆரஞ்சஸ் வந்து அந்த டேபிள்ல இருக்கு. அவர் வயிற்றுல அதுக்கு மேல இடமும் இல்லை பெருசா. on the table when I heard Pongo outside. So outsideனா அவர் அந்த கதவை மூடிட்டு போனார் இல்லையா, அந்த கதவை நோக்கி அவர் உள்ள வர போறாருன்றத அவன் வந்து புரிஞ்சுக்கிட்டான். ஆனா அந்த டைம்ல எத்தனை ஆரஞ்சு அந்த டேபிள் மேல இருந்தது, 3 ஆரஞ்சு வந்து இருந்தது. சரியா? my stomach was nearly full. ஆனா அந்த 3 ஆரஞ்சை சாப்பிடறதுக்கு அவரால் முடியல. ஏன்னா ஆல்ரெடி அவரோட ஸ்டொமக் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. Be quick, swallow them, said the voice in my mind. So சீக்கிரமா அதையும் முழுங்க, என்னடா இன்னும் நீ பார்த்துட்டே இருக்க, சீக்கிரமா முழுங்குடா அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் வந்து அவர் வந்து ஏற்றி விட்டுட்டே இருக்கு. ஆனா அப்போ சின்னதா ஐ வாஸ் லக்கி. ஏன் அவர் வந்து சொல்றாரு, ஆனா இந்த லாஸ்ட் மினிட்டா எனக்கு ஒரு லக்கு கிடைச்சது. என்ன அப்படின்னு பார்த்தா, போங்கவும் அந்த அதர்
போங்க வந்து ஒரு எவிடன்ஸை கூட்டிட்டு வரேன், நான் அப்போ இன்னொரு போலீஸ்மேனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஸோ அந்த இன்னொரு போலீஸ்மேனும் அந்த கதவு கிட்ட வரும்போது சம் பீப்புள், ஸோ யாரு சில பேர் வந்து அந்த கார்ட் கிட்ட நின்றுட்டு கேட் கிட்ட நின்றுட்டு இருந்தாங்களா. ஸோ அவங்கள பார்த்து பேசுறதுக்காக, அந்த டிரைவர்ஸ் எல்லாம் பார்த்து பேசுறதுக்காக போங்கவும் அந்த போலீஸ்மேன் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கேட் கிட்ட போயிருக்காங்க. அந்த டாக்ஸ்ன்ற அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் தான் அந்த 3 ஆரஞ்சஸை சாப்பிட்றதுக்கான டைமா. ஓகே, ஸோ அந்த டைம் தான் வந்து ஐ வாஸ் லக்கி அப்படின்னு சொல்றான். ஐ மஸ்ட் swallow all the oranges. I thought only 3 left. I swallowed the first one and then the second one. ஸோ அந்த போகவும் அந்த போலீஸ்மேனும் அந்த டிரைவர்ஸ் கேட் கிட்ட போய் அந்த டிரைவர்ஸ் கிட்ட பேசுற டைம்ல 1 by 1 நான் எப்படியாவது சாப்பிட்டுறணும் அப்படின்னு சொல்லி இன்னமும் அந்த வாய்ஸ் சொல்லிட்டே இருக்கு. Suddenly the door began to open. I went through the great deal of struggling, the final and finally managed to finish off the last piece of the last. So இப்போ அந்த சீனை யோசிச்சு பாரு, கதவு வந்து திறக்குது, அவன் வாயில லாஸ்ட் ஆரஞ்சோட லாஸ்ட் பீஸ் வந்து இப்படி முழுங்குறான், அவன் முழுங்குறான், கதவு வந்து திறக்குது. எஸ், இப்படிதான் அந்த சீன். ஓகேவா. ஸோ கதவை திறக்கிறாங்க, அப்படியே அவன் அந்த ஆரஞ்சை டக்குன்னு உள்ள முழுங்கிடுறான். ஓகேவா. தென் போங்கோ அண்ட் அதர் போலீஸ்மேன் வாக்டு இன். எஸ், அவன் முழுங்கின அடுத்த செகண்ட் அப்படியே அவங்க கிட்ட வராங்க. திஸ் வாஸ் த தீஃப். போங்கோ சார், இவன் தான் நான் சொன்ன வந்து திருட, நான் வந்து இவனை பிடிச்சிட்டேன். எப்படி பிடிச்சேன்னா இவன் பாக்கெட்ல வந்து ஃபுல் ஆஃப் ஆரஞ்சஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி போங்கோ வந்து இன்னொரு போலீஸ்மேன் கிட்ட சொல்றான். தென் போங்கோ looked at the table at first. He could not figure out what had happened. Where are the oranges? I can smell them, said the other policeman. இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் போங்க வந்து அப்படியே கொஞ்சம் இது பண்ணிட்டு அந்த டேபிள பாக்குறாரா, அங்க ஒரு ஆரஞ்சு கூட இல்லவே இல்லை. அவருக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு யோசிக்கவே முடியல அந்த ஒரு செகண்டுக்கு. என்னடா இங்கே தானே இருக்கும், எங்கே போயிருக்கோம், இங்கேருந்து ஆரஞ்சு வந்து எங்கேயும் போகிறதுக்கு சான்ஸே இல்லை, ஏன்னா இவர் கதவை வெளியே லாக் பண்ணிட்டு தானே போயிருக்காரு. ஸோ அப்போ அங்கேருந்து ஆரஞ்சஸ்லாம் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ அப்போ இன்னொரு போலீஸ்மேன் சொல்கிறாரு, இல்லையே எனக்கு வந்து இங்கே ஆரஞ்சோட ஸ்மெல் நல்லாவே அடிக்குது. நம்மளுக்கு தெரியும்ல, இப்போ லெமனு ஆரஞ்செல்லாம் அந்த எங்கே உரிச்சாலும் அந்த ரூமை சுற்றி அதோட ஸ்மெல்ஸ், அதோட எசன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு ஆரஞ்சோட ஸ்மெல் அடிக்குதே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஐ செட் நத்திங். ஓகே, I said nothing. So I said nothing அப்படின்னா நம்மளோட ஆத்தர் தான் இதை சொல்றாரு. எஸ், ஸோ நம்மளோட ஆத்தர் வந்து நான் எதுவுமே சொல்லலை, நான் அமைதியாகவே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ போங்கோ லுக்ட் எவ்ரிவேர் ஃபார் த ஆரஞ்சஸ். ஹீ லுக்ட் இன்டு மை பாக்கெட்ஸ், ஹீ லுக்ட் இன் த ஏப்ரான், பட் ஹீ டிட் நாட் ஃபைண்ட் ஒன் ஆரஞ்சஸ். அப்போ போங்கோ என்ன பண்ணுறாரு, கம்ப்ளீட்டாக அந்த பையனை செக் பண்ணுறாரு, பாக்கெட்டில், ஏப்ரானில், எல்லா இடத்துலையும் செக் பண்ணுறாராம். அவருக்கு ஒரு ஆரஞ்சு கூட வந்து கிடைக்கவே இல்லை, கண்டுபிடிக்கவே முடியல. ஃபைனலி போங்கோ அண்டர்ஸ்டுட். ஃபைனலாக அந்த போலீஸ்மேனுக்கு புரிஞ்சிருச்சு வாட் ஹேட் ஹேப்பன், but it was very difficult to believe அப்படின்றார். ஸோ ஃபைனலாக அவன் கிட்ட போகும்போது அவருக்கு வந்து அந்த ஆரஞ்சோட ஸ்மெல் வந்து அடிச்சிருக்கு, அவனோட ஃபேஸ்ல இருந்து ஆரஞ்சோட ஸ்மெல் வந்து அடிச்சிருக்கு. சரியா. ஸோ அப்பதான் அவருக்கு புரியுது, எப்படிடா இது பாசிபிள், அதுவும் 17 ஆரஞ்சஸ், அவ்வளோ பெரிய ஆரஞ்சு வந்து நீ எப்படி சாப்பிட்ட, 17 ஆரஞ்சு, அதை நீ எப்படி சாப்பிட்ருக்க முடியும் அப்படின்னு சொல்லி போங்கோக்கு வந்து ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சான். 17 பிக் ஆரஞ்சஸ், ஹவு டிட் யூ ஈட் தெம் ஆல் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ரொம்ப ஆச்சரியமா, எப்பட்றா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்குறார். ஐ செட் நத்திங். அப்பவும் நம்மளோட ஆத்தர் வந்து எதுவுமே சொல்லலை. போங்கோ வாஸ் நாட் ஏபிள் டு சென்ட் மீ டு த பிரிசன். தேர் வாஸ் நோ எவிடன்ஸ். Pongo became angry and shouted at me, but I didn't say a word. In the end, he had to let me go. ஸோ இது நெக்ஸ்ட் அப்போ என்ன நடக்கும், அவர் கோவப்பட்டு கத்துன்னு கத்துறாரு. ஏன்டா திருடுனதும் இல்லாமல் அந்த எவிடன்ஸ் வேற நீ அழிச்சிருக்க, உனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு அவரால் ஜெயிலுக்கு அனுப்ப முடியலை இந்த பையனை. ஏன், அவர் திருடுதா சொல்லப்பட்ட அந்த 17 ஆரஞ்சஸும் அது அஸ் எவிடன்ஸாக அது வந்து இல்லை. ஸோ அதனால அந்த பையனை பிரிசனுக்கு அனுப்ப முடியலை அப்படின்னு சொல்லி கத்தி அந்த பையனை அங்க வந்து போக சொல்லிடுறாரு. ஓகேவா. Next, I told Clem Jonas about these 17 oranges. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, அந்த பிளான் பண்ணி திருட்டு வரல கிளம், அவர்கிட்ட இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த 17 ஆரஞ்சோட கதையை வந்து சொல்கிறார். பட் அதுக்கு அந்த பையன் என்ன தெரியுமா சொல்கிறான், போங்கோ லாக்ட் யூ இன் தட் கேபின் ஃபார் half an hour. என்னது,
அந்த போலீஸ்காரர் வந்து உன்னை அந்த கேபின்ல ஹாஃப் அன் ஹவர் போட்டு வச்சாரா. அவங்களுக்குலாம் அந்த ரைட்ஸே கிடையாது. அவங்க எப்படி அந்த மாதிரி பண்ண முடியும்? அவங்களுக்குலாம் நம்ம கிட்ட வந்து லாக் பண்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்மளோட ஆத்தர் சொல்றாரு, பெர்ஹாப்ஸ் இருக்கலாம். ஸோ கிளெம் சொல்றது வந்து கரெக்டா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு வந்து தெரியல. என்னால அந்த டைம்ல மாட்டிக்கிட்ட அந்த டைம்ல என்னால அதை பத்தியெல்லாம் யோசிக்க முடியல. I had eaten 17 large oranges. ஸோ ஆரஞ்சை மட்டும் நான் சாப்பிடல, அதோட தோல், அதோட விதை எல்லாத்தையுமே நான் சாப்பிட்ருக்கேன். அண்ட் இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும் வயிறு? அப்ப நீயே யோசிச்சு பாரு. அடுத்த நாள் அவர் என்ன ஆயிட்டாரா? உடம்பு சரியில்லாம ஆயிட்டாரு. I felt very sick for a week. ஒரு வாரம் அந்த ஆரஞ்சு சாப்பிட்டதோட தாக்கம் அவர் வயிற்றுல வந்து ஒரு வலி பண்ணிருச்சான். அண்ட் தோஸ் ஆரஞ்சஸ் கெப்ட் ஒர்க்கிங் அவே இன் மை ஸ்டமக். இன்னமும் அந்த ஆரஞ்சு பழங்கள் என்ன பண்ணுது? அவரோட வயிற்றுக்குள்ள போய் வேலை காட்டிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை இப்படியே முடிச்சிடுறாங்க. ஓகேவா? எஸ், 17 ஆரஞ்சஸ் ரொம்ப 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 ஈஸியான ஒரு ஸ்டோரி. ஸோ ஒருத்தர் திருடிட்டான், லைக் திருடணும்னு திருடலை, அவன் கிட்ட வந்ததுனால அதை எடுத்து அவன் ஒழிச்சு வச்சுக்கிட்டான். ஸோ அந்த மாதிரி ஏப்ரான்குள்ளே ஒழிச்சு வச்சு அதை ஒரு போலீஸ்காரர் கண்டுபிடிச்சு அவனை போய் ஒரு ரூம்குள்ளே அடைக்கிறார். ஸோ அந்த ரூம்குள்ளே அடைச்சிட்டு போகும்போது இவன் 17 ஆரஞ்சஸையும் என்ன பண்ணிடுறான்? சாப்பிட்டு முடிக்கும் போது அந்த போலீஸ்காரர் வந்து கோவப்பட்டு இவனை வெளியே அனுப்பிடுறாரு. இதுதான் இந்த 17 ஆரஞ்சஸோட ஷார்ட் ஸ்டோரி. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதோட கம்ப்ளீட் புக் பேக் பார்க்க போறோம். எஸ், கொஸ்டின் ஆன்சர்ஸ். Where did the narrator work? எங்க ஒர்க் பண்றாரு? Swift Delivery கம்பெனியில ஒர்க் பண்றாரு. So what was the narrator's job? So என்ன ஜாப்? அவர் வந்து அந்த டாக்ஸ் அந்த what is that டெலிவரி பண்ணுவாரு. அண்ட் அந்த ஒரு கேரி பண்ணிட்டு கூட்ஸை போய் இறக்கி ஏத்துறது இதெல்லாம் அவரோட வேலை. அவர் வந்து லிட்டில் போனி அண்ட் காட்டும் வச்சிருந்தாரு. ஓகேவா? வாட் வாஸ் கிளெம் ஜோன்ஸ் கேரிங் இன் த பாக்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் அவன் என்ன கேரி பண்ணிட்டு வந்தான்? ஷிப்ஸ் கேட் அப்படின்ற ஒரு கேட்டை வந்து கேரி பண்ணிட்டு வந்தான். ஸோ ஷிப்ஸ் கேட் அப்படின்னா அதுவும் ஒரு பூனை தான். ஸ்பெஷலாக எதுக்காக அது வளர்ப்பாங்க அப்படின்னா அந்த கப்பல்லே வளர்ப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ எலிலாம் வந்து அங்கே இருக்கிற ஒயரு, டூல்ஸு, அந்த சாப்பிட்ற ஐட்டம்ஸு இதெல்லாம் வந்து கொதறி வச்சுட்டு போயிடுமா. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கேட்ஸை வந்து அந்த எலியை பிடிக்கிறதுக்காகவே வளர்ப்பாங்களாம். அதுக்கு பேர் தான் ஷிப்ஸ் கேட். ஓகேவா? What happened when the box was open? அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது கேட் என்ன பண்ணிச்சு? ஜம்ப் பண்ணி வெளியே ஏறி குதிச்சு ஓடிச்சு. அண்ட் ran back into the docks. ஸோ அந்த டாக்ஸ் அந்த குட்ஸ் எல்லாம் இறக்கி ஏற்றுவாங்க இல்லையா, அந்த பிளேஸ்க்குள்ள அது திரும்பியும் உள்ள போயிடுச்சு. Did the narrator believe Clem's story? No, அவர் வந்து பிலீவ் பண்ணலை. ஸோ கிளெம் வந்து ஒரு பிளான் பண்ணி அந்த திருட வந்து அந்த பிளான் பண்ணி தான் அந்த திருட்டே பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் எப்படி அவர் நம்புவார்? அதனால அவர் நம்பல. What was the narrator carrying in his pocket? என்ன கேரி பண்ணியிருக்காரு? 17 ஆரஞ்சஸ். ஸோ ஆரஞ்சஸ் தான் கேரி பண்ணியிருக்காரு. அது கவுண்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு 17 ஆரஞ்சஸ்ன்னு தெரிஞ்சது. ஸோ இல்லைன்னா நீ எப்படி வேணாலும் மென்ஷன் பண்ணலாம். நாட் அன் இஷ்யூ ஆஃப் இட். Who is Pongo? Pongo யாரு? He is a policeman. Why did Pongo want to bring the another police officer? To be an evidence. அப்படிதானே? ஸோ அதனால against the narrator when he brought up the case. ஸோ இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா ஒரு விட்னஸ் தேவைப்படும் இல்லையா, அதனால ஒரு விட்னஸாக அவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. What did the voice in the narrator's mind, narrator's head tell him to do? என்ன சொல்லிச்சு? Swallow them, eat the oranges ன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்வாலோ பண்ணிடு, நீயே உன்னோட எவிடன்ஸை வந்து சாப்பிட்டுரு அப்படின்னு சொல்லிச்சு. நெக்ஸ்ட், why did the policemen arrived a little late to the cabin? Why? அங்கே வந்து அந்த கேட் கிட்ட வந்து கார்ட் கேட் கிட்ட வந்து சில டிரைவர்ஸ்லாம் இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க கிட்ட பேசுறதுக்காக they went. Okay, the policeman had seen some carts at the gate. They went and talked to the drivers, so they arrived a little late to the cabin. What did the narrator do with the pips and peels? ஸோ என்ன பண்ணாரு? அதையும் அவரு முழுங்கிட்டாரு, swallowed பண்ணிட்டாரு. So next one more question is over. Next we have choose. The narrator was very fond of. So fond na என்ன? very fond, ரொம்ப பிடிச்ச விஷயம் எது? ரீடிங் இல்லை, டிரைவிங் கிடையாது, ஈட்டிங் ஆரஞ்சஸ். ஸோ ஆரஞ்சஸ் தான் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும்.
Then the narrator was searching by the policeman. So எதுக்காக அந்த போலீஸ்மேன் வந்து சர்ச் பண்ணாரு? The oranges இல்ல, singing கிடையாது, carrying கிடையாது. His pocket was bulging. So pocket வந்து பெருசா இருந்துச்சு இல்லையா, அதனால என்ன ஏதோ பெருசா உள்ள ஸ்டஃப் மாதிரி இருக்கு, அதனால வந்து அந்த போலீஸ்மேன் வந்து சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. The narrator kept his mouth shut when questions by Pongo because எதனால அவர் வாய் வந்து மூடினார்? நிறைய டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் படிச்சிருக்காரு. ஸோ எப்படின்னா வளரி மாட்டிக்குவாங்க, அதே பின்னாடி எவிடன்ஸா யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எவிடன்ஸ் அகேன்ஸ்ட் ஹிம், இட் குட் பி த எவிடன்ஸ் அகேன்ஸ்ட் ஹிம், அதனால தான் அவர் வந்து வாயை மூடிட்டு இருந்திருக்காரு அமைதியா. The voice in the narrator said advised him to eat all the oranges. Okay, next. Pongo found no trace of the oranges on the table. ஏன்னா எல்லா ஆரஞ்சையும் வந்து அவரே முழுங்கிட்டாரு. The narrator had eaten them all. Okay, so one, choose the correct answer is over. Next, இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா question answers பார்க்கலாம், which is 1 or 2 sentences. Why did the narrator call Clem Jones a careful planner? ஏன்னா அவன் பிளான் போட்டு திருடுறான் அப்படிதானே, அதனால. So planned a theft carefully and executed it very well. ஒரு 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 திருட்டை வந்து பிளான் பண்ணி அண்ட் அதை அழகாக எக்ஸிக்யூட்டும் பண்ணதுனால அவனை வந்து ஒரு பிளான்ட் தெஃபாக பார்க்குறாரு. What was Clem Jones carrying in the box during his second attempt? So first attempt தான் cat இருந்துச்சு, second attemptல a large Dutch cheese இருந்துச்சு. ஓகேவா? Here a large Dutch cheese in the box. அந்த கார்ட்ல அந்த டாக்ஸ்லேருந்து வெளியே வரும்போது பூனையை பிடிக்க போனாரு, பட் ஆனால் ரிட்டர்ன் வரும்போது பெரிய சைஸ் சீஸ் எடுத்துகிட்டு வந்தார். Why did the policeman suspected the narrator? ஏன் அப்படின்னு பார்த்தா அவரோட ஏப்ரானோட ஸ்ட்ரிங் அறுந்து போச்சு இல்லையா, ஸோ அப்போ அந்த பாக்கெட் வந்து எப்படி இருந்துச்சா, பெருசாக இருந்துச்சா, உள்ளே ஏதோ திணிச்சு வச்சிருக்கிற மாதிரி இருந்துச்சா, ஸ்டஃப்டு, விச் மீன்ஸ் பல்ஜிங். ஓகே, அதனால தான் அவர் வந்து சஸ்பெக்ட் பண்ணாரு. சஸ்பெக்ட் அப்படின்னா அந்த வேர்டுக்கான மீனிங் பாரு. ஸோ இப்போ அந்த போலீஸ்மேன் பார்த்துட்டு யோசிக்கிறார்ல, என்ன இவன் பாக்கெட்டில் ஏதோ பெருசாக இருக்கே, என்னவா இருக்கும், அந்த யோசனையை நம்ம சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? வாட் டிட் போங்கோ கன்சிடர்ட் ஆஸ் எவிடன்ஸ் அகேன்ஸ்ட் த நரேட்டர்? ஸோ எது ஆரஞ்சஸ் தான், ஆரஞ்சஸ் டு பி த எவிடன்ஸ் அகேன்ஸ்ட் த நரேட்டர். How did the narrator feel when he was alone in cabin? அந்த கேபின்ல இருக்கும்போது செம்ம பயமா இருந்துச்சு. எப்படி அப்பாவை நினைச்சு பயந்தாரு, அவரோட வேலையை நினைச்சு பயந்தார். He was very afraid of the life. Then sixth one, what did the narrator do to get rid of the evidence? So அந்த எவிடன்ஸை அழிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தா எல்லாத்தையும் முழுங்கிட்டாரு, including the pips and the peels. Okay, what did Pongo do when he found no oranges on the table? கத்துனாரு, பயங்கரமா கோவப்பட்டாரு. என்ன, looked at the narrator's pocket பார்த்தாரு, ஏப்ரானை பார்த்தாரு, பயங்கரமா கத்திட்டாரு, which was he was angry and shouting at the narrator. Next question. Why were the policemen not able to bring any charge against the narrator? Because there is no evidence. திருடதா சொல்லப்பட்ட அந்த ஆரஞ்சஸ் வந்து எதுவுமே இல்லாததுனால அவனை வந்து அவரால் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியல. How did the narrator feel after eating 17 oranges? எப்படி இருந்துச்சு? ஒரு வாரத்துக்கு அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை. Felt sick for a week and அந்த சாப்பிட்டதோட எஃபெக்ட் வந்து இன்னமும் அவர் வயிற்றுக்குள்ள, ஒரு வாரத்துக்கு அப்புறமும் அவரோட வயிற்றுக்குள்ள அந்த ஆரஞ்சஸ் வந்து வேலையை காட்டிகிட்டே இருந்துச்சான், அந்த ஸ்டமக் அப்செட் இருந்துகிட்டே இருந்துச்சான். What happened to the narrator's love for orange after the incident? ஸோ அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த வயிற்றுல சாப்பிட்டது அவர் மாட்டினது அந்த 17 ஆரஞ்சு அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது திரும்பியும் அவர் அந்த ஆரஞ்சு சைடு எட்டி கூட பார்க்கலையா. லைக் எனக்கு வேண்டவே வேண்டாப்பா, எனக்கு ஆரஞ்சா, ஐயோ எனக்கு வேண்டாப்பா, அந்த மாதிரி அவர் வந்து சொல்லிட்டார். ஸோ he lost his love for oranges after the incident. Next. So we have a paragraph questions. Narrate the clever strategy followed by Clem Jones. So எப்படி ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணி அவன் வந்து அதை திருடுனா அப்படின்றது தான் question. So here is the answer. In this I think we have
ஸோ வி ஹாவ் 2 டைப்ஸ் ஆஃப் ஆன்சர்ஸ். சரியா? இந்த கொஸ்டினுக்கு 2 டைப் ஆன்சர் இருக்கு. ஸோ விச் சூட்ஸ் யூ, யூ கேன் கோ வித் ஃபாஸ்ட் மோட். அந்த ஆன்சரை நீ சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். எஸ், ஸோ கிளெம் ஜோன் வாஸ் ஒன் ஆஃப் த நரேட்டர்ஸ் ஃப்ரெண்ட் ஹூ ஒர்க்டு வித் ஹிம் அட் த டாக்ஸ். இவன் வந்து ஒரு அமேசிங்கான ஸ்மார்ட் அண்ட் ஸ்டீலிங் திங்ஸ் ஃப்ரம் த டாக்ஸ் அண்ட் போட்ஸ் தட் இஸ் ஈஸிலி ஃபூல்ட் த போலீஸ்மேன். ஸோ அவன் ஈஸியாக போலீஸ்மேன் வந்து ஃபூல் பண்ணிடுவான். அவன் வந்து ஒரு கிரேட் கன்னிங்னஸ்னா அப்படியே அந்த அந்த ஒரு மூளை இருக்கும் இல்லையா, அந்த கன்னிங்கான ஒரு மூளை, ஒரு பொறாம அந்த மாதிரி ஒரு கன்னிங்னஸோட இருக்கிற ஒரு மூளை பிடிச்சவன். ஒன்ஸ் ஹி கேரிட் அ பாக்ஸ் அண்ட் கேம் அவுட் ஆஃப் த டாக்ஸ். த காப் Pongo stopped him and investigated the box. Clem said that it had a cat. Then அந்த போலீஸ்மேன் என்ன பண்ணாரு, அந்த கூப் என்ன பண்ணாரு, ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லி காட்டினான். அந்த ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி காட்டினார் இல்லையா, பட் அதில் வந்து ஷிப்போட கேட்டு தான் இருந்துச்சு. பட் செகண்ட் டைம் அவன் என்ன பண்ணிட்டு வந்தான், ஒரு பெரிய சீஸ் கொண்டு வந்தான். ஸோ அது எப்படின்னா, அந்த சீஸை கொண்டு வரும்போது, என்ன சார் திருப்பி என்னைய போய் ஓட விட்டுட்டு இருக்கீங்க பூனை பின்னாடி, ஒரு கோவமாக அந்த போலீஸ்மேனை பார்த்து கோவமாக ஒரு ரியாக்ஷன் மாதிரி கொடுத்தானா. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு, அதனால அது எப்படின்னா, அந்த இந்த பையனை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோமே, அந்த போலீஸ்மேன் அப்படி நினைப்பார் இல்லையா, அவரையே ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ண வச்சிருக்கான். ஓகேவா? ஸோ வீட்டுக்கு போய் பார்த்தா அது வந்து ஒரு பெரிய சீஸாக இருந்துச்சு. இதுதான் அவனோட பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண விஷயம். ஸோ த சேம் ஆன்சர் ஐ ஹவ் கிவன் இன் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ எது வேணாலும் நீ நம்ம படிச்சுக்கலாம். டிஸ்கிரைப் த கான்ஃபன்டேஷன் பிட்வீன் த நரேட்டர் அண்ட் த போங்கோ. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த ஆப்போனண்ட், அந்த ஆப்போசிட்ல இருக்கும் போது அவங்களோட கான்வர்சேஷன் எப்படி இருந்தது அப்படி. த நரேட்டர் யூஸ் டு ஒர்க் பண்றாரு. ஸோ என்ன ஒர்க்? கேரிங் கார்கோஸ் ஃப்ரம் த டாக்ஸ். ஹி ஹேட் அண்ட் irresistible லவ் ஃபார் ஆரஞ்சஸ். எப்படின்னா, irresistibleனா லைக் அடக்க முடியாத ஒரு அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் பிடிச்சிச்சுன்னா உன்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்த மாதிரி. எஸ், ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியாத அந்த லவ் வந்து அவருக்கு ஆரஞ்சு மேலே இருந்ததுனால அந்த ஆரஞ்சு வந்து அவர் எடுத்துட்டார். ஸோ அது எடுக்கும் போது அது யார் பார்த்தா, போங்கோ பார்த்துட்டாரு. சரியா? காட்ச் பை போங்கோ. ஸோ போங்கோ பார்த்து என்ன பண்ணாரு, அவரோட கேபினுக்கு கூட்டிட்டு போயிட்டார். கேபின் கூட்டிட்டு போனால அவர் ரொம்ப பயந்து போயிட்டான். ஸோ டிஸ்ஹானஸ்டி அண்ட் ஸ்டீலிங் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத அவன் யோசிச்சு பார்த்துருக்கான். ஸோ கேபின்குள்ளே போகிறாங்க. அவர் வந்து இன்னொரு போலீஸ்மேனை கூப்பிட்றதுக்கு போறாரு, எவிடன்ஸ் லைக் விட்னஸ்க்காக போறாரு. ஸோ போயிட்டு வரத்துக்குள்ள இவன் என்ன பண்ணிட்டான், அந்த 17 ஆரஞ்சஸையும் சாப்பிட்டுட்டான். ஸோ திரும்பி வந்து பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் அவர் கோவப்பட்டு இவனை வந்து அதிகமாக திட்டிட்டு அவனை வெளியே அனுப்பி விட்டுட்டான். ஸோ த மாரல் இஸ் லுக் பிஃபோர் யூ லீவ். ஸோ ஒரு விஷயம் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்யணும். யோசிக்காம ஒரு விஷயத்த செய்யக்கூடாது. விச் மீன்ஸ் பிளான் பண்ணணும். நம்ம கிளெம் ஜோன் மாதிரி கிடையாது, நல்ல விதமா பிளான் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த அண்டர்லைன் பண்ண வேர்டுக்கு நம்ம மீனிங் கண்டுபிடிக்கணும். Okay, so first, the voice in his head asked the narrator to eat the evidence. So evidence na enna? Proof than evidence. So that is meaning. Underline பண்ண வேர்டுக்கு நம்ம வந்து correct synonyms கண்டுபிடிக்கணும். What is it? Ferociously, which means angrily, கோவமா. Then frightened, so பயமா அப்படின்னா afraid. Then quiet, silent. Then we have trouble, difficulty. Okay, so இப்போ நம்ம antonyms பார்க்கலாம். சரியா? antonyms-னா opposites, synonyms-னா meaning. So இந்த மாதிரி questions வந்து உன்னோட புக்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து கேட்பாங்க. ஸோ கண்டிப்பா நீயும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஹிடன் அப்படின்னா என்ன? ஹிடன்னா மறைச்சு வைக்கிறது. அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கணும்னா மறைச்சு வைக்கிறத கண்டுபிடிக்கிறது. எக்ஸ்போஸ். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர்னா ஒரு விஷயத்த ஆர்டர் பண்றது. ஆர்டர் பண்றதுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லுவோம்? ரிக்வெஸ்ட். லாக்னா க்ளோஸ் பண்றது. அதுக்கு ஆப்போசிட் வந்து லாக்டு, க்ளோஸ்டு, ரிலீஸ்ட். கேர்ஃபுல்லி, ஸோ பத்திரமா இரு அப்படின்றதுக்கு ஆப்போசிட் என்ன? ஸ்ட்ரிக்ட்லி கிடையாது, காஷியஸ்லி கிடையாது, கேர்லெஸ்லி. சிக்கோட ஆப்போசிட் ஹெல்தி. ஓகே, ஸோ கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஓவர். இப்போ ரைட்டிங் பார்ட்க்கு வரலாம். ரைட்டிங் பார்ட் ஏன் அப்படின்னு கேட்டேன்னா உன்னோட ஓன் ரைட்டிங்கை டெவலப் பண்ணுறதுக்கு தான். ஸோ இப்போ உனக்கு ஒரு ஆன்சர் தெரியும், ஒரு பேராகிராஃப் நீ எழுத போகிற, அந்த கொஸ்டினோட
நீ படிச்சிருக்க மாட்ட. பட் அந்த கொஸ்டின்ல இருக்கிற பேக்ரவுண்ட் ஸ்டோரி வந்து உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல உன்னோட இந்த மாதிரி ஓன் ரைட்டிங்ஸ் நீ ப்ராக்டிஸ் பண்ணும்போது உன்னால அங்க செம்மையா எழுத முடியும். அதனால தான் நம்ம ஓன் ரைட்டிங் பண்றதுக்கான ஒரு விஷயம். சரியா? Imagine you are Pongo. You're feeling when you're catch the boy. So நீ தான் இப்போ போங்கோ அந்த ஃபீலிங் வந்து எப்படி இருக்கும், இப்போ அந்த திருடனை நீ பிடிக்கிற அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உன்னோட ஓன் வேர்ட்ஸில் நீ டிஸ்கிரைப் பண்ணணும். இதுதான் கொஸ்டின். ஸோ பாரு, ஸோ நீ எப்படி ஃபீல் பண்ணுவ அப்படின்றத யோசிச்சு பாரு. இதை ஒரு வாட்டி படிச்சுட்டு நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றதையும் எழுதணும். ஸோ ஆன்சர்ஸ் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாரு. யோர் ஃபீலிங் அண்ட் இமோஷன்ஸ் வென் யூ கம் பேக் அண்ட் ஃபவுண்ட் த ஆரஞ்சஸ் கான். அவனை பிடிக்கும் போது இருந்த ஃபீலிங்கும் அவங்க போயிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சஸ் இல்லை அப்படின்ற போது நீ போங்கவா இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்ப அப்படின்றதையும் எழுதணும். ஓகே ஓகே ஸோ இங்கே ஒரு ரீடிங் பார்ட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு கீழே சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் இருக்குது. சரியா? ஸோ அதை நீ கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த பேராகிராஃபை படிச்சுட்டு நம்ம இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். சரியா? ஸோ அங்கே வந்து ஆக்குபேஷன், என்ன ஆக்குபேஷன் பண்ணுறாங்க, ரீசன் ஃபார் ஹர் ட்ரிப், ஸோ மீன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் டெஸ்டினேஷன், இது எல்லாமே அந்த பேராகிராஃபில் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உன்னோட ஆன்சர்ஸை நீங்கள் எழுதணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், தென் இது வந்து நம்மளோட புக்கிலேயே இருக்குது. பட் உனக்கு ஆன்சர் தெரியணுன்றதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ புக்கில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வரணும். நெக்ஸ்ட், have you experienced any unexpected turn of events in your life? What happened? How did you feel about it at that moment? How did you feel about it now? Write an article. Yes, so article writing தான் இது. நீ வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஈவெண்ட், அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ அப்படி ஒரு விஷயம் வந்து உன் லைஃப்பில் நடந்திருக்கு. அப்போது அந்த விஷயத்துக்கு நீ எப்படி ரியாக்ட் பண்ண, ஆனால் அதே விஷயத்த இப்போ ப்ரெசண்ட்டை நீ யோசிச்சு பார்த்தனா எப்படி ரியாக்ட் பண்ணுவேன். ஸோ அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதணும். ஸோ ஆர்டிக்கல் எழுதும் போது கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டாபிக் கொடுக்கணும் இல்லையா? A memorable day in my life டாபிக் போட்டுட்டு எந்த வேணாலும் நீ சூஸ் பண்ணலாம். டெஸ்ட் எழுதும் போது காப்பி அடித்து மாட்டிக்கிட்டது, உன் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணது, உன்னையும் உன் ஃப்ரெண்டும் சேர்ந்தே மாட்டிக்கிட்டது, இந்த மாதிரி நீ என்ன வேணாலும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணது, இல்லை உன் ஃப்ரெண்டில் கிரிக்கெட் விளையாடும் போது பாலை தூக்கி அடித்தது, கேர்ள்ஸும் சண்டை போட்டுக்கிட்டது, என்ன ஈவெண்ட் வேணா இருக்கட்டும். ஸோ அதை எடுத்து அப்போது நீ எப்படி ஃபீல் பண்ண, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்றது தான் நம்ம எழுதணும். சரியா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரேசல் வேர்ப் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃப்ரேசல் வேர்ப்னா ஒன்றுமே இல்லை, இட்ஸ் அ வேர்ப். அது என்ன ஆகும்னா ஒரு மெயின் வேர்பு கூட ஒரு அட்வர்ப் ஆர் ப்ரப்போசிஷன் சேரும்போது அது எப்படி வரும் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் நியூ மீனிங்காக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஹேண்ட் இருக்கு பாரு. ஸோ ஹேண்ட் அந்த கையில் போடுறதுனால அது ஹேண்ட் இன், அப்போ இன் ஒரு ப்ரப்போசிஷன் இருக்கா. ஸோ இந்த மாதிரி சேரும்போது கம்ப்ளீட்டாக நமக்கு நியூ மீனிங்ஸ் கொடுத்துரும். ஹேங் அவுட், லாஃப் அட், புட் அவுட், டேக் ஆஃப், பிரேக் அப், ரைட் டவுன், கெட் அப், மூவ் அவுட். ஸோ இதெல்லாம் நம்மளோட ஃப்ரேசல் வேர்ப். ஸோ ஃப்ரேசல் வேர்ப்னா அது ஒரு டைப் ஆஃப் மெயின் வேர்ப். ஒரு வேர்டு கூட ஒரு அட்வர்ப் இல்லை ப்ரப்போசிஷன் வரும்போது அது வந்து நமக்கு ஃப்ரேசல் வேர்பாக மாறிடும். ஓகே, ஸோ சில ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க அண்ட் அதோட மீனிங்ஸை நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கலாமா? ஃபாண்ட் ஆஃப். ஸோ ஃபாண்ட் ஆஃப்னா என்ன? சம்திங் நீங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம், லைக்கிங் சம்திங் பிளசன்ட் அப்படின்றது தான் ஃபாண்ட் ஆஃப். ஹிடன் அவே. ஹிடன் அவேனா அவன் ஒழிச்சு வச்சிருந்தாலே, அதுக்கு நம்ம புக்கில் என்ன மீனிங் பார்த்தோம்? கன்சீல்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அது லாக் அப், இம்ப்ரிசன், லாஃப்ட் அட், ரிடிகுலஸ், லுக் அட். ஸோ லுக் அட்னா என்ன? அவன் நல்லா செக் பண்ணு, எக்ஸாமைன் பண்ணு, க்ளோஸாக செக் பண்ணு அப்படின்றது. பிரிங் அப். பிரிங் அப்னா ரைசிங். கிவ் அப். கிவ் அப்னா விட்டு கொடுத்துருது, லெஃப்ட் விட்டுட்டு போயிடுறது அந்த மாதிரி. வென்ட் த்ரூ அப்படின்னா லைக் ஒரு விஷயத்தை கேர்ஃபுல்லாக எக்ஸாமைன் பண்ணுறது. ஓகே, finished off. Finished off means destroyed. Figure out. Figure out means thinking about or work out.
ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஆக்சிலரி வேர்ப் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஃப்ரேசல் வேர்ப் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃப்ரேசல் வேர்ப்னா என்ன, வேர்ப் கூட ஒரு மெயின் வேர்ப் கூட அட்வர்ப் இல்லை ப்ரொபோசிஷன் சேரும் போது நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு நியூ மீனிங் கிடைக்கிறது தான் நம்மளோட ஃப்ரேசல் வேர்ப். ஸோ இப்போ நம்ம ஆக்சிலரி வேர்ப்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யோசிக்காத ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த ஆக்சிலரி வேர்ப் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இதை வந்து ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லலாம். சரியா, இது ஆக்சிலரி வேர்ப் வந்து ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆக்சிலரி வேர்பை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஸோ பிரைமரி ஆக்சிலரி அண்ட் மாடல் வேர்ப்ஸ் நம்ம படிச்சிருக்கோம்ல அதுதான். ஸோ பிரைமரி ஆக்சிலரி வேர்ப்னா பி ஃபார்ம், டூ அண்ட் ஹேவ், இதுதான் நம்மளோட பிரைமரி. ஸோ மாடல்ஸ்னா நமக்கு என்னன்னு ஆல்ரெடி தெரியும். கேன், குட், மே, மைட், ஷால், ஷுட், வில், வுட், மஸ்ட், இதெல்லாம் மாடல் வேர்ப்ஸ். அண்ட் நமக்கு செமி மாடல்னா பாதி மாடல்ஸ் அந்த மாதிரி. செமி மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா நீட், டேர், யூஸ் டு, ஆட் டு. ஸோ இந்த ஆட் டுவும் இந்த ஷுட்டும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் மாதிரி தான் வரும், பட் ஸ்லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. சரியா, ஸோ அதையும் நான் சொல்கிறேன். இந்த பி ஃபார்ம் நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கண்டினியூஸ் டென்ஸ்லையும் அண்ட் பாசிவ் வாய்ஸில் தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த டூ ஃபார்மை எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தா கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கும் அண்ட் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த பேசுகிறதுக்கும் நம்ம வந்து இந்த டூ ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். இதுவே ஹேவ் எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா பர்ஃபெக்டில், பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து இந்த ஹேவை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மூணுமே இந்த பர்டிகுலரான விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி மாடல்ஸை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ மஸ்ட் அப்படி எடுத்துக்கிட்டேன்னா மஸ்ட்னா என்ன, கண்டிப்பாக அதை நீ ஃபாலோ பண்ணணும். டிராஃபிக் ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணியே ஆகணும். எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நீ அமைதியாக இருந்தே ஆகணும். ஸோ கண்டிப்பாக அப்படின்றது தான் மீனிங். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்ளிகேஷன் இல்லை லாஜிக்கல் ஒரு சர்டைனிட்டி குறிக்கிறது தான் மஸ்ட். ஸோ மஸ்ட் நாட் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக மஸ்ட் நாட்னா ப்ராஹிபிட்டட் அந்த மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கேன்னா உன்னோட எபிலிட்டியை குறிக்கிறது. என்னால் ஸ்விம் பண்ண முடியும், என்னால் டான்ஸ் பண்ண முடியும், என்னால் நல்லா படிக்க முடியும் அப்படின்றத உன்னோட எபிலிட்டி, பர்மிஷன் அண்ட் பாசிபிலிட்டியை காட்டுறது. ஸோ பர்மிஷனா கேன் ஐ ஹாவ் சம் வாட்டர், ஸோ பெர்மிஷன் கேட்குற மாதிரி. பாசிபிலிட்டி, அப்போ பாசிபிலிட்டா இப்போ நீ இதை சரியாக பண்ணலைன்னா யூ கேன் பி இன் ட்ரபிள், யூ மே பி இன் ட்ரபிள் அந்த மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் குட் அப்படின்றது நம்ம வந்து எபிலிட்டி இன் த பாஸ்ட், பொலைட், பர்மிஷன் அண்ட் பாசிபிலிட்டி. இப்போ பாஸ்ட்டில் நீ சீக்கிரமாக எந்திரிச்சிருப்ப, நீ வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருப்ப, தேர்ட் ரேங்க் வாங்கியிருப்ப, பட் இப்போது நீ 10th ரேங்க் வாங்க. அப்போது பாஸ்ட்டில் உனக்கு ஒரு எபிலிட்டி இருந்திருக்கு, அந்த மாதிரி சொல்லும் போது தான் நம்ம குட் யூஸ் பண்ணணும். ஸோ பொலைட்டாக ஒரு பெர்மிஷன், இந்த கேனும் பெர்மிஷன் யூஸ் பண்ணுறதுக்கு தான். ஆனால் ரொம்ப பொலைட்டாக நீ கேட்கும் போது அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், குட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வி ஹாவ் பாசிபிலிட்டிஸ் ஆல்சோ. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. தென் மே, மைட். ஸோ மே அப்படின்னா ஒரு பெர்மிஷன் கேட்கறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி, ஒரு ப்ராபபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், கொடை எடுத்துகிட்டு போ, கண்டிப்பாக மழை பெய்யும், மழை பெஞ்சா பெய்யலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ டேக் அன் அம்ப்ரெல்லா, இட் மே ரெயின், அப்போனா அங்கே ஒரு பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா, அதுதான். ஓகே, மே ஐ கம் இன் அப்படின்னு கிளாஸ்ல வரும்போது மே ஐ கம் இன் பெர்மிஷன் கேட்கறல அது. ஸோ மைட் அப்படின்னாலும் பொலைட்டான ஒரு பெர்மிஷன். மேவும் பெர்மிஷன் தான், பட் ரொம்ப பொலைட்டாக நீ பேசும்போது மைட் அப்படி யூஸ் பண்ணிக்கோ. தென் நீட் நாட் அப்படின்னா என்னது, ஒரு லேக் ஆஃப் நெசசிட்டி. ஸோ நீ இதை பண்ணாத, ஒரு நெகட்டிவ் ஃபார்ம்ல சொல்றது வந்து நீட் நாட். ஓகே, ஷுட் ஆர் ஆட்டோ. ஸோ இது ரெண்டுமே பார்த்தா ஒரே மீனிங் தான். வேணும், ஷுட்னா வேணும், எனக்கு இது வேணும், நீ இதை பண்ணணும் கண்டிப்பா அப்படின்ற ஒரு விஷயம் தான். பட் ரொம்ப அதிகமாக ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த பிலீவ் பண்ணுறோம், ஸ்ட்ராங்காக ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம், அந்த மாதிரி ஒரு விஷயம் ஸ்ட்ராங் ஒரு விஷயத்த வந்து ஸ்ட்ராங்காக எம்ஃபசிஸ் பண்ணும்போது நம்ம ஷுட் யூஸ் பண்ணோம். ஜஸ்ட் நார்மலாக சொல்லும் போது ஷுட் யூஸ் பண்ணால் போதும். ஓகேவா. ஸோ இது நெக்ஸ்ட். ஸோ இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஆர் யூஸ்டு இன்டு. ஸோ எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆக்டிவ் அண்ட் பாசிவ்ல யூஸ் பண்ணுறோம், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட்ல யூஸ் பண்ணுறோம், நெகட்டிவ் ஃபார்ம்ல யூஸ் பண்ணுறோம், தென் இண்டிகேட் டென்சஸ் சொல்கிறதுக்காக, கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்காக, ஷார்ட் ஆன்சர்ஸ் எழுதுறதுக்காக அண்ட் கொஸ்டின் டேக்காகவும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சாதான் நம்மளால இங்கிலீஷை ஒழுங்காகவே படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோ. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஸோ நெசசிட்டி, ஆப்ளிகேஷன்,
permission and permission. ஸோ இங்க ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தா நீ என்ன யூஸ் பண்ணுவ? ஃபார் எக்ஸாம்பிள், we use dash when someone is compulsory, obligatory or important. ஸோ இந்த ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே, ஸோ ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டா இருக்கு, கம்பல்சரியா இருக்கு. அப்போ நீ இது மூணுத்துல என்ன யூஸ் பண்ணுவ? மஸ்ட். ஸோ மஸ்ட். நெக்ஸ்ட், we use dash. ஸோ when something is right to do. ஸோ நீ இதை கண்டிப்பா ரைட், நீ பண்றது ரைட் அப்படின்னா should. தென் ஒரு விஷயம் when something is suggested or recommended. ஸோ ஒரு விஷயம் சஜஷன் ஸ்ட்ராங்கா, சஜஷன் பண்றதே ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லும் போது ought to. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? எஸ். ஸோ இப்போ இந்த மாடல் வேர்ப்ஸை வந்து கேன், மே, மைட், குட் எல்லாமே வுட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டினை வந்து நீ கொஞ்சம் புரிஞ்சு அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக பண்ணக்கூடிய விஷயம்தான் இது. சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் டேஷ் பி குவைட் வென் த எக்ஸாம், வென் தே ரைட் த எக்ஸாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் குவைட்டாக இருக்கணும் எக்ஸாம் எழுதும் போது. அப்போது அது கண்டிப்பாக அப்படி தானே. அதில் வந்து நம்ம வந்து கேன் போட முடியாது, மே போட முடியாது, மைட் இருந்தால் இருக்கலாம், இல்லைனா இல்லை, அப்படியும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக அப்படின்னா அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? மஸ்ட். சரியா? நெக்ஸ்ட், you dash wear a coat, it's quite warm. ஸோ நீ கோட் போட்டுக்கோயே, அங்கே கொஞ்சம் வெளியே வார்மாக இருக்குது. அப்போ என்னது? மே. மழை பெய்ய போது கொடை எடுத்துட்டு வாயேன் அப்படின்ற மாதிரி. ஓகே, டேஷ் யூ ஓப்பன் த விண்டோ, இட் இஸ் வெரி ஹாட் இன் த ரூம். ஸோ கொஞ்சம் விண்டோவை ஓப்பன் பண்ணுறியா? ஓப்பன் த விண்டோ அப்படின்னா விண்டோ ஓப்பன் பண்ணு அப்படி, கொஞ்சம் விண்டோ ஓப்பன் பண்ணுறியா? அப்போது கொஞ்சம் இன்னும் ரெக்வெஸ்ட் பண்ணி ஒரு ஆப்ளிகேஷனை நம்ம வைக்கும் போது குட் யூ ஓப்பன் த விண்டோன்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஐ டேஷ் கோ டு த ஸ்கூல் எஸ்டர்டே பிகாஸ் ஐ வாஸ் இல். ஸோ அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவன் போல அப்படின்னு. அப்போ போயிருக்கான்னு அர்த்தம் கிடையாது, அவன் போல. சரியா? அப்போ அங்கே ஒன்று cannot வரணும், இல்லை could not வரணும். அப்போ இங்கே பாரு, yesterday அப்படின்னா ஒரு பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம். அப்போ அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? could not. ஓகே, when she was 18 she dash run fast. ஸோ இங்கே குட் யூஸ் பண்ண போகிறோம். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, குட் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? எபிலிட்டி இந்த பாஸ்டில் எனக்கு ஒரு ஹேபிட் இருந்துச்சு, எபிலிட்டி இருந்துச்சு. ஸோ நான் 18ஆக இருக்கும் போது என்னால் வேகமாக ஓட முடியும். அப்போது எபிலிட்டி இந்த பாஸ்ட்டை சொல்லும் போது உனக்கு ஒரு திறமை பாஸ்டில் இருந்துச்சுன்னு சொல்லும் போது நம்ம குட் யூஸ் பண்ணணும். டேஷ் யூ டேஷ் டிரைவ் ஃபாஸ்ட், இட்ஸ் நாட் சேஃப். ஸோ கண்டிப்பாக ஷுட்ன்ட், நீ கண்டிப்பாக ஷுட் நாட் டிரைவ் ஃபாஸ்ட், நீ கண்டிப்பாக அதிகமாக ஓட்டக்கூடாது, ஏன்னா அது சேஃப் கிடையாது. சச்சின் இஸ் த ஃபேமஸ் கிரிக்கெட்டர், ஹீ டேஷ் பேட் வெல். அவரால் என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த ஒரு எபிலிட்டியை காட்டுது, அப்படிதானே? அவர் வந்து ஒரு குட் கிரிக்கெட்டர், ஃபேமஸ் கிரிக்கெட்டர். ஆனால் அது எதனால அவரால் நல்லா பேட் பண்ண முடியும்? ஸோ அப்போ அங்கே எபிலிட்டி, கேன் அப்படின்ற விஷயம் காட்டுது. ஸோ இதுதான் நம்மளோட மாடல்ஸ், விச் மீன்ஸ் வாட் இஸ் த மாடல் வேர்ப்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நீ என்ன பார்க்க போற அப்படின்னு பார்த்தா, ஒரு லெட்டர் ரைட்டிங் மாதிரி சின்னதாக மாடல்ஸ் யூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி. யூ ஆர் அதவ் while you were away on the holiday your house was burgled. உன் வீட்டிலேருந்து யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, திருட்டு போயிடுச்சு, உன் வீட்டில் வந்து ஒரு தெஃப்ட் நடந்திருக்கு. சரியா? burgled. யூஸ் ப்ராப்பர் மாடல். ஸோ அப்ராப்ரியேட் மாடல் யூஸ் பண்ணி அந்த லெட்டரை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ லெட்டர் எழுதுறதுக்கு என்ன ஃபார்மேட்டு? ஸோ ஃப்ரம் அட்ரஸ் போட்டாச்சு. தென் இது வந்து உன்னோட ஃப்ரெண்டுக்கு தான் நீ எழுத போற, அதனால இன்ஃபார்மல்லே எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து திருடு போயிடுச்சு. ஸோ அது வந்து அந்த பர்க்லர் வந்து எப்படி வந்தான்னு தெரியல, மேபி நியூஸ் பேப்பரில் ஏதாவது நாங்கள் எடுக்காமல் இருந்திருப்போம். ஸோ அதெல்லாம் வச்சு அவங்க நோட் பண்ணி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நான் ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நான் என்ன மாதிரி மாடல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்றதையும் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணி பாரு. சரியா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே மேலே கீழே 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு வாட்டி நல்லா படிச்சுக்கோ. ஸோ நம்ம இப்போ இதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ டேக் அ செகண்ட் அண்ட் ஜஸ்ட் வாட்ச் திஸ் பாக்ஸ்.
எஸ் பார்த்துட்டியா? இப்போ நம்ம அதை கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஸோ இப்போ மேட்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஐ ஆர் ஷீ ஷுட் டேக் சம் பில்ஸ், ஐ ஷுட் டேக் சம் பில்ஸ் ஆர் ஷீ ஷுட் டேக் சம் பில்ஸ். ஸோ அங்கே ஷுட்ன்றது நம்மளோட மாடல். ஷீ ஆர் தே ஷுடன்ட் wear warm clothes. She or they shouldn't go home. Sam and Jay should see the doctor. ஸோ இந்த அந்த ரெண்டு பாக்ஸ் மேலே கீழே அது ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ணி கரெக்டான ஒரு சென்டென்ஸை மாடல்ஸ் யூஸ் பண்ணி அங்கே ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ fill in the blanks with appropriate models. ஸோ blanks கொடுத்துருப்பாங்க, மேலே வந்து நமக்கு வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம வச்சு எங்கே கரெக்டாக வருமோ அதை வந்து எழுதணும். ஓகேவா? டேக் அ மினிட். ஒரு 2 செகண்ட்ஸ் எடுத்து இதை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை ஃபில் பண்ணு. Milk is a nutritious food enriched with vitamins and proteins. We dash take milk regularly. So, நம்ம மில்கை ரெகுலராக அப்படின்னு அர்த்தம். அப்போ we should take milk regularly so that அதை எடுத்தால் நமக்கு என்ன ஆகும்? We shall not அப்படின்றது we shall not develop deficiency in our body. ஸோ எடுக்கல அப்படின்னா ஓகேவா? Then aged person, children and patient can take milk in sufficient quantity. So can அப்படின்றது. ஸோ இவங்கெல்லாம் கண்டிப்பாக எடுத்தாங்கன்னா ஒரு சஃபிஷியண்டான குவான்டிட்டியில் எடுத்தாங்கன்னா அவங்க பாடியில் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும். we ought to supplement it with fruits. ஸோ நம்ம வேற என்னெல்லாம் சாப்பிடலாம்? ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் பசில்ஸ் ஃபார் ப்ராப்பர் growth for the body. But we should consume milk of good quantity. அப்போ அங்கே ஏதோ ஒரு இடத்துல கன்சியூம் பண்ணால் கண்டிப்பாக அது எடுத்துக்கணும் அப்படின்றதானே. ஸோ should consume milk of good quantity, otherwise it may cause. ஸோ cause அப்படின்னு வந்தாலே may அப்படின்னு நீ சேர்த்துக்கலாம். May cause harm to your body. We should be very careful while selecting our food items because there are chances that these could be adulterate. We should protect our health. Okay, so இங்க யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் பாரு. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து ரீகால் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட 17 ஆரஞ்சஸ் படித்தோம் இல்லையா? ஸோ அந்த 17 ஆரஞ்சஸோட மைண்ட் மேப்பை தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நரேட்டர் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறாரு? ஸ்விஃப்ட் டெலிவரி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ ஒரு ஆஃபன் வந்து டாக்ஸ்க்கு போவார். அந்த இடத்துக்கு போகும்போது வந்து ஏப்ரான், ஒரு பெரிய சைஸ் ஏப்ரான் வந்து அவராகவே தச்சிருக்காரு. ஸோ அதில் வந்து என்ன ஸ்டஃப் வேணாலும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைமில் வந்து அந்த நரேட்டரோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு பூனையை வந்து பாக்ஸில் போட்டு திருப்பி வரும்போது ஒரு சீஸ் எடுத்துகிட்டு வருவார் இல்லையா? ஸோ அதை சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நரேட்டர் வந்து 17 ஆரஞ்சஸ் வந்து ஒளிச்சு வச்சுக்கிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அதை போங்க கண்டுபிடிச்சி அவரை ரூம்குள்ளே போட்டு அடைச்சி அந்த டைமில் அவர் 17 ஆரஞ்சஸ் சாப்பிட்டு ஸோ அங்கேருந்து அந்த எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு அந்த ரூம்லேருந்து வெளியே வந்துட்டார். ஸோ இதுதான் நம்மளோட மைண்ட் மேப். சரியா? நம்மளோட ஃபுல் ஸ்டோரி ஆஃப் இட். ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து நான் உனக்கு 2 ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 ஹோம்ஒர்க்ஸ் எதை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா ஒன்று வந்து ஃப்ரேசல் வேர்ப் பற்றி, இன்னொன்று வந்து நம்மளோட மாடல்ஸ் பற்றி, மாடல் வேர்ப் பற்றி. ஓகேவா? ஸோ இங்கே ஃப்ரேசல் வேர்ப் மீனிங் அண்ட் எக்ஸாம்பிள். கால் ஆஃப் அப்படின்னா அந்த கேன்சல் பண்ணிடு, அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடு, அந்த மேரேஜை கேன்சல் பண்ணிடு, அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிடு. ஸோ கேன்சல். கால் ஆஃப்னா கேன்சல்னு சொல்கிறது. கம் இன்னா உள்ளே வாங்க, என்ட்ரி பண்ணுங்க. ஸோ உள்ள வாங்க அப்படின்றது. கட் ஆஃப்னா ரிமூவ், புட் இன் அப்படின்னா ஸோ சம்திங் யூ ஆர் இன்ஸ்டாலிங் இட், ட்ரை அகெயின் அப்படின்னா ரிப்பீட். ஸோ நான் வந்து இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். நீ என்ன பண்ண போற அப்படின்னு பார்த்தா இந்த நாளுக்கும் நீ உன்னோட சின்னதாக ஒரு 5-6 வார்த்தைகள் சேர்த்து எக்ஸாம்பிள் எழுத ட்ரை பண்ணணும். ஓகேவா? எஸ். ஸோ இது ஒரு ஹோம்ஒர்க், ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க். உன்னோட செகண்ட் ஹோம்ஒர்க் என்னன்னு பார்த்தானா கம்ப்ளீட் த சென்டென்சஸ் யூசிங் த மாடல்ஸ் கிவன் இன் த பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸில் நான் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன் அண்ட் இங்கே உனக்கு கொஸ்டினும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐ விஷ் ஐ டேஷ் கெட் அண்ட் இன்க்ரிமெண்ட் திஸ் இயர். ஸோ இந்த வருஷம் நான் கண்டிப்பாக அந்த மாதிரி என்னால் வாங்க முடியும். அப்போது அங்கே ஒரு பாசிபிலிட்டியை காட்டுது. அப்போ என்ன வரணும்? ஐ டேஷ் கேரி யூ பேக். ஸோ நான் உன்னோட பேக்கை ஒர்க் பண்ணி ஒரு ஷால் அப்படின்ற மாதிரி கேட்கணும். ஓகே. ஐ டேஷ் கோ டு த சூப்பர் மார்க்கெட். ஸோ இன்னைக்கு நான் சூப்பர் மார்க்கெட் போகிறேன். அங்கே என்ன ஒரு பாசிபிலிட்டியை காட்டுது.
when I was young I dash run fast. ஸோ நான் யங்கா இருக்கும் போது அப்போ பாஸ்ட்ல ஒரு எபிலிட்டி, பாஸ்ட்ல ஒரு எபிலிட்டியை வச்சு நம்ம பேசும்போது என்ன யூஸ் பண்ணணும், could யூஸ் பண்ணணும். I dash see a doctor, I have a terrible headache. கண்டிப்பா நான் ஒரு டாக்டரை பார்க்கணும், எனக்கு வந்து டெரபிளான ஒரு ஹெட்டேக் இருக்கு. ஸோ இதோட ஆன்சர்ஸ் வந்து நான் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், நீ என்ன பண்ண போற, அதுக்கு மேட்ச் பண்ணி நீ எழுத போற. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட 17 ஆரஞ்சஸ் அண்ட் அதோட புக் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம், 17 ஆரஞ்சஸ் பார்த்துருக்கோம், அதோட கொஸ்டின் ஆன்சர்ஸ், பேராகிராஃப் ரைட்டிங் எல்லாம் பார்த்துருக்கோம். அடிஷ்னலாகவே டைரி என்ட்ரி, வாட் இஸ் தட், நாட் நோட்டீஸ் ரைட்டிங், ஸோ இதெல்லாமே பார்த்துருக்கோம். அண்ட் வி ஹாவ் அன் ஆர்டிக்கல் ரைட்டிங் ஆல்சோ, ஒரு சின்னதாக ஒரு லெட்டர் ரைட்டிங் விச் ஹேஸ் உன்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு இன்ஃபார்மலாக ஒரு ரைட்டிங் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கிராமரில் வாட் இஸ் இட், ஆக்ஸிலரி வேர்ப், ப்ரைமரி வேர்ப் பார்த்துருக்கோம். அண்ட் ஃபைனலி வி ஹாவ் சீன் த ஃப்ரேசல் வேர்ப் ஆல்சோ. நான் 2 ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 2 ஹோம்ஒர்க்ஸையும் கண்டிப்பாக நீ வந்து முடிச்சுட்டு வந்திருக்கணும். ஸோ இது ரிலேட்டடாக ஃபர்தராக உனக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணணும், கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணு. ஸோ இதுக்கப்புறம் உனக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு போயம் இருக்குது. ஸோ அந்த போயம் த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை இருக்கு இல்லையா, ஸோ அந்த போயமில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை.